TNPSC. Good evening to all. Now, June 15 இன்று நடைபெற்ற குரூப் 1 தேர்வுடைய முழுமையான விளக்கமான ஆன்சர்கியுடைய வீடியோ தொப்பு தான் இந்த வீடியோ தொப்பில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் மிகவும் கடந்த ஆண்டை காட்டிலும் மிகவும் கடினமாகவும் இன்ற கேள்வித்தாள்களில் அதிகமான ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக கொஸ்டினாகவும் டைரக்ட் கொஸ்டின் ஒரு 37 அசெஷன் ரீஷன் வந்து நம்மளுக்கு ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கடந்த ஆண்டு வந்து ஒரு 123 பேஜாக இருந்த கொஸ்டின் பேப்பர் இந்த ஆண்டு 158 பேஜ் பக்கங்களை கொண்ட பெரிய ஒரு புக்லெட் மாதிரி இருந்தது. கொஸ்டின் மிகவும் கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. வாங்க நம்ம கீ ஆன்சருக்குள்ளே போகலாம். முதலாவது கொஸ்டின், வாட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று? ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் வித் செயின் லென்த், அதாவது சங்கிலி தொடர் கூடும்போது ஆக்டேனின் உயர்கிறது, சங்கிலி தொடர் கூடும்போது ஆக்டேனின் குறையும். முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இரண்டாவது, சைக்ளோ ஆல்கைன் ஹேவ் ஹையர் ஆக்டேன் நம்பர் தென் ஸ்ட்ரெயிட் செயின் ஆல்கைன். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மூன்றாவது, அல்கீன் அண்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் ஹேவ் ஹையஸ்ட் ஆக்டேன் நம்பர் தென் ஸ்ட்ரெயிட் செயின் அல்கீன். அப்போ கொடுக்கப்பட்ட கூட்டில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது கரெக்டு. நாலாவது, பிரான்ச் செயின் அல்கேன் ஹேவ் லோயர் ஆக்டேன் நம்பர் தென் ஸ்ட்ரெயிட் செயின் அல்கேன் நம்பர், தப்பு, ஹையர் அல்கேன். அப்போ 4 ஸ்டேட்மெண்ட்டில் சங்கிலி தொடர் கூடும்போது ஆக்டேனின் உயர்கிறது என்பது தவறு. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், நேரான ஆல்கன்களை காட்டிலும் வளைய ஆல்கன்களுக்கு உயர்ந்த ஆக்டேனியன் உண்டு. மூன்றாவது, நேரான ஆல்கன்களை காட்டிலும் ஆல்கீன்களுக்கும் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனுக்கும் அதிக ஆக்டேனியன் கொண்டது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நேரான ஆல்கன்களை காட்டிலும் கிளைகள் உடைய சங்கிலி தொடர் ஆல்கேன்கள் குறைவான ஆக்டேனியன் கொண்டது என்பது தவறு, அதிக எண். அப்போ கொடுக்கப்பட்டதில் 4 ஸ்டேட்மெண்ட்களில் 2 மற்றும் 3 சரி. அப்போ ஆன்சர் வாஸ் சி. முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி என்பது சரியான விட. ஃபர்ஸ்ட்டுக்கு 1க்கு சி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் ஹார்மோன் வித் த டிஸார்டர் காஸ்ட். இரண்டாவது கொஸ்டின், இன்சுலின் பொறுத்தவரையும் டயாபெட்டிக் மெலிட்டஸ். அப்போ ஏக்கு வந்து 5. தைராக்சின் பொறுத்தவரையும் காய்டர் 4. குளுக்கோகார்டிகாய்டு அது குசின் சிண்ட்ரோம். குரோத் ஹார்மோன் பொறுத்தவரையும் அக்ரோமெகலி. அப்போ இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. 5, 4, 1, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது இன்சுலின் நீரிழிவு நோய், தைராக்சின் முன்கழுத்து கலலை, குளுக்கோகார்டிகாய்டு குஷிங் சிண்ட்ரோம், வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. அப்போ இரண்டாவது ஆன்சர் 5, 4, 1, 3 சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி பாருங்க, சூஸ் த ரைட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரோட்டினாய்டு, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, ஜாந்தோஃபில். அப்போ கரோட்டினாய்டு பொறுத்தவரை C55H70, O5N4Mg மெக்னீசியம். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட 4ல் பச்சையம் ஏ உடைய ஃபார்முலா என்னன்னா C55H12H72 O5N4Mg. அப்போ கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. மூன்றாவது பச்சையம் பி C55H70 O6N4Mg. அப்போ 4 கூற்றுகளில் குளோரோஃபில் ஏவும் குளோரோஃபில் பியும் சரியாக பொருந்திருக்குது என்றால் ஆன்சர் வாஸ் மூணாவதுக்கும் மீண்டும் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. நாலாவது, த நோபல் பிரைஸ் இன் மெடிசன் வாஸ் awarded to Victor Ambros and Carrie Rukin for their discovery of. Answer was micro RNA, நுண் RNA என்ற தொழில்நுட்பத்துக்காக நோபல் பிரைஸ் 2024 கொடுக்கப்பட்டது. அப்போ 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாம்பே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்க, which of the following statement are true about crow selection and training parts Gaganyaan mission. அப்போ ககன்யான் மிஷனை பொறுத்தவரையும் crow are selected after clinical, psychological and aeronautical examination. correct statement. ரெண்டாவது வந்து selector astronauts will undergo their generic space flight training in Yuri Gagarin Cosmonaut Training Center, Russia. அப்போ ஆன்சர் 5க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விண்வெளி பயண வீரர்கள் மருத்துவ, உளவியல் மற்றும் விமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்து பற்றி அவர்களை பயிற்சியை பற்றி கேட்ட கொஸ்டின். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. விண்வெளி பயிற்சி திட்டம் இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது என்பது தவறு. தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சினை ரஷ்யாவில் உள்ள யூரி காகரின் அண்டவெளி பயணி பயிற்சி மையத்தில் பெறுவார்கள்.
அப்போ ஐந்தாவது கொஸ்டின் 1 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா ஐந்தாவதுக்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐந்தாவது கொஸ்டினுக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்க, which of the following statement are correct about a polyfluoro alkyl substance? அப்போ இந்த பாலி பெர் அண்ட் பாலிஃப்ளோரோ அல்கைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா PFAS என்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. தேர்ட் வந்து பார்த்தோன்னா எண்டோகிரைன்ஸ், அதாவது நாளமுள்ள சுரப்பிகளை டிஸ்டர்ப் பண்ணும் என்பது சரியே. அப்போ கொடுக்கப்பட்ட 3 கூட்டுறவுகளில் PAAL என்பது ஃபெர்ஃப்ளோரோ மற்றும் பாலிஃப்ளோரோ ஆல்கல் பொருட்கள் ஆகும். இது வண்ணப்பூச்சி தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது என்பது தவறு. மூன்றாவது நாளமில்லா சுரப்பிகளை சீர்குலைக்கும் திறன் உடையது. அப்போ ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் 1 3 சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆறாவதுக்கு மீண்டும் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரிக்வைர்டு பை மைக்ரோப்ஸ் இன் வாட்டர். அப்போ உயிர் வேதியியல் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் நுண்ணுயிரி பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவாகுமா? அப்போ ஏழாவதுக்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எட்டாவது கேள்வி, which of the following is the first Indian geostationary satellite? பின்வற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்னா இன்சாட் 3D. அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்சாட் இந்தியன் சேட்டலைட் 3D என்பது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள். அப்போ எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்பதாவது, who among the following tribal act as a cattle keeper? பின்வரும் பழங்குடியினர் யார் கால்நடை பராமரிப்பராக செயல்படுகிறார்? ஆன்சர் வாஸ் சி. ஆன்சர் ராவட்ஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்பதாவதுக்கு சி என்பது சரியான விடை. பத்தாவது கேள்விக்கான ஆன்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் டிபெண்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் த பேக் போன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. ஏன் என்றால் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக செயல்படுகிறது. அப்போ கொடுக்கப்பட்ட 2 கூற்றும் காரணம் சரியே, காரணம் கூற்றுக்கு சரியா விளக்கி இருக்கு. அப்போ ஆன்சர் வாஸ் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏ மற்றும் ஆர் சரியே, ஆருக்கான மிக சரியான விளக்கம் ஏ என்பது சரியே. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த கரெக்ட்லி ரிவர் அண்ட் பிளேஸ் இன் ரைசஸ். ஆன்சர் கிருஷ்ணா. கிருஷ்ணா பொறுத்தவரையும் சயாத்ரி. அப்போ டி 4, ஏக்கு வந்து 4. அடுத்து அல்கமெண்டா, அதுக்கு வந்து ஆன்சர் வா கர்வால் திபேட் பார்டர். வேறஸ் கேண்டாக் பொறுத்தவரையும் சென்ட்ரல் இமாலயா. பிரம்மபுத்திரா பொறுத்தவரையும் திபேத். அப்போ ஆன்சர் 4 1 2 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6 மற்றும் அது உருவாகும் எழும் இடத்தினை சரியாக பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணா பொறுத்தவரையும் சயாத்ரீஸ். அலக்நந்தா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கார்வால் திபேத் அல்ல. வேறஸ் கேண்டக் என்பது மத்திய இமயமலை, பிரம்மபுத்திரா என்பது திபேத். அப்போ ஆன்சர் 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 4 1 2 3 ஆன்சர் வாஸ் டெல்லி. 12வது கொஸ்டின் பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இன் chronological ஆர்டர். அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக் 1918, சம்பரான் சத்தியகிரகா 1917, கேதார் சத்தியகிரகா 1918, ரவுலட் சத்தியகிரகா 1919. அப்போ முதல்ல இது வரும் 2 2 1 3 4. அப்போ 2 1 3 4 எங்கே வருது ஆன்சர்? ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12வதுக்கு ஆன்சர் ஏ. அதாவது முதல்ல வந்து சம்பரான் சத்தியாகிரகம், அதை தொடர்ந்து தான் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அதை தொடர்ந்து கேதா சத்தியாகிரகம், அதை தொடர்ந்து ரவுலட் சத்தியாகிரகம். அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின், ஹவு டிட் எஜுகேஷன் கான்ட்ரிபியூட் டு த இந்தியன் ரினன்சான்ஸ்? அதாவது கான்ட்ரிபியூட் growth ஆஃப் மணி, ப்ரொமோட்டிங் சயின்டிஃபிக் லேர்னிங், ப்ரொமோட் சோசியல் அண்ட் கல்ச்சர் ப்ராக்ரஸ். இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தது? ஆன்சர் வாஸ் 2 and 3. ஆன்சர் வாஸ் பாம்பே. அறிவு வளர்ச்சிக்காக. இரண்டாவது சமூக பண்பாட்டு முன்னேற்றம் ஏற்பட்டதுக்காக. அப்போ ஆன்சர் 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14வது கேள்வி பாருங்க, 14வதுக்கான ஆன்சர் பெஷாவா என்றால் அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர். வேறஸ் அமத்தியா என்றால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சச்சுவா என்றால் சூப்பர்டென்டன்ட். சுமண்ட் என்றால் ஃபாரின் செக்ரட்டரி. அப்போ 14க்கான ஆன்சர் சி. அதாவது பெஷ்வா என்பது நிதி அமைச்சர், அதாவது பெஷ்வா என்பது முதலமைச்சர், அமர்த்தியா என்பது நிதி அமைச்சர், சச்சுவா என்பது கண்காணிப்பாளர், சுமந்தி என்பது அயல்நாட்டு செயலர். அப்போ கொஸ்டின் நம்பர் 14க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
15வது கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப். இந்தியன் வேர்ல்டு ஜர்னல், இந்தியன் வேர்ல்டு ஜர்னல் டுவான், டெலகிராம் ஜர்னல் மெக்கன்லி, பெங்கால் கிறுக்கரு ஜர்னல் சார்லஸ் மெக்லீன், கல்கத்தா ஜர்னல் ஜேஎஸ் பக்கிங்காம். அப்போ ஆன்சர் வாஸ் 15வது ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்திய உலகம் இதழ் டிவான், டெலகிராம் இதழ் மெக்கன்லி, பெங்கால் கிறுக்கார் இதழ் சார்லஸ் மெக்லீன், வேற கல்கத்தா இதழ் ஜேஎஸ் பக்கிம். அப்போ 15க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்க. ரீசன் அண்ட் அசெஷன் டைப். சினிமா வாஸ் பிகேம் பாப்புலர் இன் 1940s. அண்ணா could achieve this ideal through cinema artist. அப்போ 1940களில் சினிமா பிரபலமாகிறது. சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது என்று கொடுத்திருக்கிறாங்க. அப்போ 16க்கான ஆன்சர் ஏவும் ஆறும் சரி, ஆனால் ஆறு என்பதுக்கு சரியான விளக்கம் ஏ அல்ல. அப்போ 16க்கான ஆன்சர் இரண்டு கூற்றுமே சரி, ஆனால் கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை. அப்போ 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது, சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது என்பது சரியே, ஆனால் அந்த கூற்று காரணம் சரியாக விளக்கவில்லை. அப்போ ஆன்சர் வாஸ் டெல்லி. 16க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. 17வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியாக பொருந்தப்பட்டுள்ளன? சரியான கதர் கட்சி என்பது, அதாவது கதார் பார்ட்டி, லாலா அருதயால் என்பது சரியே. 1913 குறிப்பாக கோமக்கட்டுமாறு, இதெல்லாம் அந்த இன்சிடென்ட் தான் நடக்குது. 17வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18வது இன் தூட்டுக்குடியின் தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா கேம்பெயின் ஃபார் ஸ்ட்ரைக் இன் 1908. பிப்ரவரி மார்ச்சில் தான் அந்த 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்கிறாரு. அப்போ 18க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19வது கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி வாஸ் proclaimed in April 1976. Include provision for health care, nutrition and more stress on education for girl. The goal is an eventual average family size of the two children. அதாவது 1776 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. சரியான ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தையின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறதாம். அப்போ ஆன்சர் முதல் 2 கூற்று கரெக்டு. 3வது கூற்றான இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்த என்பது தவறு. அப்போ 17வதுக்கான ஆன்சர் 19வதுக்கான ஆன்சர் சி இஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 19க்கு ஆன்சர் பாம்பே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 20வது கொஸ்டின். ஹூ ஃபவுண்டட் சத்ய சோதிக் சமாஜ் இன் 1873? இன் பூனால சத்ய சோதிக் சமாஜை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜோதி ராவ் பூலே. ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20வதுக்கான சத்ய சோதிக் சமாஜை 1870 தோற்றுவித்தவர் ஜோதிராவ் பூலே என்பது சரியான விட. அவர் எழுதிய புத்தகம் தான் குலாம்கிரி. அப்போ 20க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21வது கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஆசிரமம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சவுத் இந்தியா? கீழ்காணவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் என்பது கிறிஸ்துவ குல ஆசிரமம் திருப்பத்தூர். ஆன்சர் வாஸ் 21க்கு ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 22வது கொஸ்டின். தலைக்கோட்டா பேட்டில் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ். தலைக்கோட்டா போர் ராக்ஷி தங்கடி போர் என்று அழைக்கிறாங்க. 22க்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23. சிவாஜி வாஸ் crowned as an independent king at ரைகாட். சிவாஜி சுதந்திர அரசாக முடிசூடப்பட்ட இடம் ரைகாட் கோட்டை. 23வதுக்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24வது கொஸ்டின். In the Indus Valley civilization, the major commodity in internal trade consists of. சிந்து சமவெளி நாகரத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்பட்டது எது என்றால் ஆன்சர் பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள். அப்போ ஆன்சர் வாஸ் சி காட்டன், லிம்பார், கிரைன் அண்ட் ஃபுட் ஸ்டஃப் அண்ட் லைஃப் ஸ்டாக். அப்போ கொடுக்கப்பட்ட 4 கூட்டுகளையும் கரெக்டானா 1, 2, 3, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24வதுக்கு ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25 பாருங்க. which is are the aim of the sound of theosophical society? பிரம்மஞான சபை நோக்கம் யாது? believe in karma, yoga and Indian philosophy. universal spiritual brotherhood. கர்மா, யோகா, இந்திய தத்துவம் மீது நம்பிக்கை. அதே நேரத்தில் உலகளாவிய
ஆன்மீக சகோதரத்துவம், இது ரெண்டுத்தையுமே அவர்கள் பின்பற்றாங்க. அப்ப ஆன்சர் வாஸ் 1 2 இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 26வது கொஸ்டின். The zonal council owe their original to the constitution. The zonal council are the logical outcome of the reorganization of the state on the linguistic basis. அப்போ கூற்று காரணங்கள் கொஸ்டின் 26வது. மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்புக்கு கடமைப்பட்டது. அப்போ அரசியலமைப்பில் சொல்லப்படலை, கடமைப்படலை. ஏ இஸ் தவறு. ஆறு வந்து கரெக்ட். மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1955 அடிப்படையில் தான் மாநிலங்களை மறுசீரமத்தின் தர்க்க ரீதியான விளைவாம். அப்போ ஆன்சர் வந்து 26வதுக்கான ஆன்சர் ஏ தவறு, ஆர் கரெக்ட். அப்போ ஏ தவறு, ஆர் கரெக்ட் என்றால் ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மன்னிக்கணும், 26 டெல்லி. ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 26க்கு டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வாஸ் enacted in the year of 2013. பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் தடுப்பு துய தடுப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013. விசாகா கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 27க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இன் chronological ஆர்டர். கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, மினர்வா மில் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். அப்போ ஆன்சர் வாஸ் ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950-51 4. அடுத்து வந்து கோலக்நாத் கேஸ் 4-1. அடுத்து கேசவனந்த பாரதி கேஸ், அடுத்து மினர்வா மில். அப்போ ஆன்சர் 28க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றை காலமுறையில் வரிசைப்படுத்துக. முதல்ல ஏகே கோபாலன் வெர்சஸ் மதராஸ் அரசு 4. அதைத் தொடர்ந்து கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் மாநிலம், அதைத் தொடர்ந்து கேசவனந்த பாரதி வெர்சஸ் கேரளா மாநிலம், மினர்வா மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் இந்திய அரசு. அப்போ கேள்வி நம்பர் 28க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4-1-2-3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 29வதுக்கான ஆன்சர். பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இன் இந்தியா 1950. நேஷனல் எமர்ஜென்சி ஆக்ட் வாஸ் சைன்டு இன்டு லா பை பிரசிடென்ட் ஜெரால்ட் போர்ட். ஆன்சர் வாஸ் 1976. இந்தியா பாகிஸ்தான் வார் 1971. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டி ஆக்ட் 1974. அப்போ ஆன்சர் வாஸ் 3-4-1-2. அப்போ 29க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்திய தடுப்பு காவல் சட்டம் 1950. தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்டு போர்டு கையெழுத்திட்ட ஆண்டு 1976. இந்தியா பாகிஸ்தான் போர் 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் ஆன்சர் 1973-74. அப்போ ஆன்சர் வாஸ் 29வதுக்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். January 30 is the death anniversary of அண்ணல் காந்தி அடிகள். அதுதான் வந்து தியாகிகள் தினம், மார்டர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். January 23 is the birth anniversary of நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுவும் கரெக்ட். April 14 birth anniversary of அண்ணல் அம்பேத்கர், ஈக்குவாலிட்டி டே. whereas October 13 is the birth anniversary of சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். அக்டோபர் 30 கிடையாது, 30 அக்டோபர் 30. அப்போ ஆன்சர் 1 2 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 30க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் மறைந்த தினம். ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினம். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினம். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் அக்டோபர் 13 அல்ல, அக்டோபர் 30ஆம் தேதி. அப்போ ஆன்சர் 1 2 3 மட்டும் சரியே. அப்போ ஆன்சர் வாஸ் 30வது கேள்விக்கு ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 31வது கேள்வி. கன்சிடர் த assertion and reason and choose the correct answer. A remarkable difference between China and India was observed regarding mass politics around air pollution control. Reason என்ன கொடுத்திருக்காங்கன்னா, China employing approach of historical institutionalism to control the air pollution. அப்போ 31வதுக்கான ஆன்சர் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்க வெகுஜன அரசியலாகும் என்பதை காண முடிகிறது. காரணம், காற்று மாசுபாவை கட்டுப்படுத்தல் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகுமா. அப்போ கொடுக்கப்பட்ட கூட்டுகளில் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் வாஸ்
31க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 32வது பாருங்க. Which of the following are the object of Tamil Nadu Safe and Ethical Artificial Intelligence Policy 2020? To establish guidelines for the evaluation of artificial intelligence system before it's rolled out for the public use. ரெண்டாவது statement, to provide restricted access to open data, data model and computing resource. To promote investment in AIR and D in Tamil Nadu. அப்போ கீழ்கணட்டில் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கமாகும். அப்போ 2020 நோக்கம் என்னன்னா, பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதித்து முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதும், இரண்டாவது தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல். அப்போ ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 32க்கான ஆன்சர் பாம்பே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 33வது கொஸ்டின் பாருங்க. Which are the object of Right to Information Act 2005? 33வது கொஸ்டின் ஆன்சர், RTA is empowered to citizen promote transparency and accountability in the working of the government. Correct state. The act is a big step towards making the citizen informed about the activity of government. This is act provide right to access information from public authority which is guarantee Article 13 of the Constitution. Article 13 of the Constitution is a wrong statement. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 33னா 1 2 கரெக்ட்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது ஆகுமா. இது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கம். குறிப்பாக அக்டோபர் 12 2005 ஆண்டில் தகவல் உரிமை சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதாகுமா. இரண்டாவது அரசின் செயல்பாடு குறித்து குடிமக்களுக்கு தெரிவிப்படுத்துவது, அதுவும் கரெக்டு. இது அரசியலமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரம் என்று தகவலை பெற உரிமை அளிக்கிறது என்பது தவறு. அப்போ முதல் 2 கூற்று கரெக்ட்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து which among the following was the first state in India to constitute institution of லோகாயுக்தா. லோகாயுக்தாவை முதல்ல இந்தியாவில் நிறுவிய மாநிலம் மகாராஷ்டிரா. 34க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின், which of the following statement true about election commission of India? Conduct election of parliament, state legislature and to the office of the president and the vice president. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், the only woman serve as a chief election commissioner is Mrs. V.S. ராமாதேவி என்பது கரெக்ட். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எஸ்பி சென்வெர்மா என்பது சுகுமார் சென் என்பது கரெக்ட். அப்போ கொடுக்கப்பட்ட 35வது கேட்டில் முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 2 கரெக்டு. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதை எழுதுக. பாராளுமன்றம், சட்டப்பேரவை மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு தேர்தல் நடத்துவது, அதான் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இல்லையா. ஆர்டிகல் 324 329B வரை. அப்போ இந்தியாவில் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி V.S. ராமாதேவி என்பது சரியே. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் திரு எஸ்பி சென்வெர்மா என்பது தவறு. டாக்டர் சுகுமார் சென் என்பது முதல் தேர்தல் ஆணையர். அப்போ முதல் 2 கூற்று கரெக்ட்னா ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ கொடுக்கப்பட்ட 35க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 36வது கொஸ்டின் பாருங்க. 36 ஆர்டிகல் 257A 257 ஆர்டிகல் சட்ட விதி 257A என்ன சொல்லுதுன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல அமெண்ட் பண்றாங்க. அப்போ 36க்கான ஆன்சர் ஏ. அதில் ஆர்டிகல் 131 என்பது சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 245 என்பது ஸ்டேட் ஜுடிஷியேஷன், வேற ஆர்டிகல் 275 என்பது கிராண்ட் இன் எய்ட். அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரத்து 257A என்பது 42வது திருத்த சட்டத்தில் கொண்டு வராங்க. சரத்து 131 என்பது குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம். சரத்து 245(1) என்பது மாநில அதிகார வரம்பில் வருது. சரத்து 275 மானிய உதவி. அந்த மானிய உதவி 275 நம்ம ஐடென்டி பண்ணவே நம்மளுக்கு ஆன்சர் ஏன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வாஸ் 36க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின் பாருங்க. 4th ஃபைனான்ஸ் கமிஷன், 4வது நிதிக்குழு. 4வது நிதிக்குழு ஏகே சந்தா. 10th ஃபைனான்ஸ் கமிஷன் ஸ்ரீ கேசி பந்த். 6th ஃபைனான்ஸ் கமிஷன் டாக்டர் ராஜமன்னார். 9th ஃபைனான்ஸ் கமிஷன் ஸ்ரீ என்கேபி சால்வே. அப்போ இங்கே 37வதுக்கான ஆன்சர் பாம்பே. எது கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு கேட்குறாங்க. அது 10th ஃபைனான்ஸ் கமிஷனான ஸ்ரீ கேசி பந்த்
அவர் மேட்சாக இருக்குது. இரண்டாவது 9th ஃபைனான்ஸ் கமிஷன் சால்வே என்பது கரெக்டு. அப்போ 2 4 சரினா ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 37க்கு பாம்பே என்பது சரியான விட. 4ஆம் நிதிக்குழு வந்து ஏகே சந்தா கிடையாது. 10ஆம் நிதிக்குழு கேசி பந்த் என்பது சரி. 9வது நிதிக்குழு என்கேபி சால்வே. அப்போ 2ம் 4ம் பொருந்திருக்கிறது என்றால் 37க்கான ஆன்சர் பாம்பே. த ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத் இஸ் ரிவ்யூட் அண்டர் ஆர்டிகல் 243I. அதன் அடிப்படையில் தான் இப்போ தமிழகத்தில் 6வது மாநில நிதி ஆணையம் அலாவுதீன் என்பவரை நியமிச்சாங்க. அதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் த ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத் ரிவ்யூட் அண்டர் ஆர்டிகல் 243I. ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியில் கீழ் செயல்படுகிறது என்றால் ஆன்சர் ஏ அரசியல் சாசன விதி 243I. 39வது கொஸ்டின் which of the following statement are true about the qualification for membership of the state legislature? 25 years of the age in the case of legislative assembly correct. Where 30 year age in the case of legislative council correct. Possess such other qualification may not be prescribed by law passed by parliament. அப்போ கொடுக்கப்பட்ட 3 கூட்டுகளில் முதல் 2 கரெக்ட் என்றால் ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் குறித்து பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை? 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள், 30 வயது நிரம்பியவர்கள் சட்டமேலுக்கு தகுதியானவர்கள். அப்போ முதல் 2 கூற்று கரெக்ட் என்றால் ஆன்சர் வாஸ் 39க்கு பாம்பே. பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 40வது கேள்வி மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்டு பை இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. சென்னை மாகாண சட்டப்பேரவை இந்திய கவுன்சில் சட்டம் 1861 சட்டப்படி உருவாக்கப்பட்டதாம். அப்போ 40க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேஜ் இன் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் த பட்ஜெட் இன் அசெண்டிங் ஆர்டர். அப்போ கீழ்கான வரவு செலவு திட்டத்தினுடைய இயற்றலின் நிலைகளை ஏறு வரிசைப்படி எழுதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க ஸ்க்ரூட்டினைஸ் பை டிபார்ட்மெண்ட் கமிட்டி என்பது கரெக்டு. அப்போ நிதி துறைகள் குழுவின் ஆய்வு என்பது முதல்ல கொடுக்கப்பட்டதில். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஆன் டிமாண்ட் பார் கிராண்ட். அப்போ 4-1. மூன்றாவது வந்து பாசிங் அப்ராப்ரேஷன் பில் 413. கடைசி பாசிங் ஆஃப் ஃபைனான்ஷியல் பில். அப்போ பில் ஆஃப் பாஸ் பண்ணுறது தான் ஆக்டாக கொண்டு வருவாங்க. அப்போ ஆன்சர் வந்து 41க்கு 4132. அதாவது முதல்ல ஸ்க்ரூட்டினைஸ் பை டிபார்ட்மெண்டல் கமிட்டி, அப்புறம் ஓட்டிங் ஆன் டிமாண்ட் அண்ட் கிராண்ட், பாசிங் ஆன் அப்ராப்ரேஷன் பில், பாசிங் ஆன் ஃபைனான்ஷியல் பில். 4132 எஸ் கரெக்ட் ஆன்சர். முதல்ல துறை குழுக்களின் ஆய்வு, அதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு, நிதி ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றம், நிதி மசோதா நிறைவேற்றம். அப்போ 4-1-3-2 41க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எலக்ட்ரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்டல் எலெக்ஷன் விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பின்வற்றில் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் குறித்தவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வாஸ் சி த எலெக்டட் மெம்பர் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் எலெக்டட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் யூனியன் டெரிட்டரி. மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். இதுதான் எலக்ட்ரல் காலேஜ். அப்போ ஆன்சர் 42க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஆர்டிகல் 51A டஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி காஸ்ட் எனி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆன் த ஸ்டேட். த டியூட்டி ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் கலெக்டிவ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். அதாவது 43வது கேள்வி உறுப்பு 51A ஆனது வெளிப்படையாக அரசருக்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை. குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமையாகுமா? அப்போ 43வது கேள்விக்கான ஆன்சர் கூற்று கரெக்ட். ஏன்னா உறுப்பு அதாவது ஆர்டிகல் 51A ஆனது வெளிப்படையாக அரசருக்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த காரணம் குடிமக்கள் ஒவ்வொரு உள்ள கடமையின் தொகுப்பே அரசின் கடமை என்பது தவறு. அப்போ ஆன்சர் வாஸ் 43வதுக்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அடுத்த 44வது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் இன்கரெக்ட்லி ஃபேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்லி. அப்போ ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் கரெக்ட். ஆர்டிகல் 21 ரைட் டு எஜுகேஷன். அதே நேரத்தில் ஆர்டிகல் 34 பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மாடிஃபை த ரைட். ஆர்டிகல் 35 லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது அரசமைப்பு இது 12 அரசின் வரையறை. அப்போ இங்கே பொருத்தப்படாத இணைன்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஸ்டின். அப்போ பொருத்தப்படாத 44ல் பொருத்தப்படாது சி. சினா 2வதும் 3வதும் பொருத்தப்படவில்லை. 2ம் 3ம் வந்து தவறாக இருக்கிறது. 1 4 கரெக்டாக இருக்குது. அப்போ அரசமைப்பு விதி 12 கல்வி அரசின் வரையறை
ஆர்டிகல் 21A தான் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லும். அப்போ ரெண்டாவது தவறு இல்லையா? அதே நேரத்தில் அரசமைப்பு விதி 34 அடிப்படை உரிமையின் மாற்றம் செய்ய நாடாளுமன்ற உரிமை என்பது தவறு. அப்போ ஆன்சர் வந்து இங்கே 2, 3 தவறாக பொருந்திருக்கிறதாம். அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 44க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 45வது கொஸ்டின். The word union is the union of states in our constitution was inspired by. Answer was A. Canadian constitution. மாநிலங்களில் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் கனடா அரசமைப்பு நாட்டின் அரசமிருந்து எடுத்தாளப்பட்டதான். கனடான்னு சொல்லலாம். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் கனடான்னு கொடுத்துருக்கனால 45க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 46வது கொஸ்டின். 46 பாருங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. 46 power of high court to issue certain writs. Yes, article 226 habeas corpus mandamus certiorari prohibition quo warranto. அப்போ ஒன்னாவது கரெக்ட். transfer of certain case of high court article 178 னு கொடுத்திருக்காங்க. ஓகே. establishment of common high court for 2 or more state article 231 is correct. அப்போ இங்க கொடுக்கப்பட்ட 4 ரைட்ல 1, 3 கரெக்டா இருக்கு. அப்போ 46க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உயர் நீதிமன்றங்களில் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் ஆர்டிகல் 226. 2 அல்லது அதுக்கு மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் அமைத்தல் விதி 230 என்பது கரெக்ட். அப்போ 46வது கொஸ்டினுக்கு 1, 3 கரெக்ட்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 47வது கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் எ பிரியாம்பிள். கரெக்ட். 47வது கொஸ்டின். 47வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே நேரத்தில் எ ரிபப்ளிக் இன்க்ளூட் ஆல் பப்ளிக் ஆஃபீஸ் பீங் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அப்போ கொடுக்கப்பட்டதில் முகப்பருடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பா. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடின்றி அனைவருக்கும் உரியது என்பதை உள்ளடக்கியதான். அப்போ அந்த 2வது கூற்றை யார் சொல்றாங்கன்னா எம் இதயத்துல சொல்றார். 3வது கூற்று யார் சொல்றாருன்னா 2வதுல சொல்லப்பட்ட NA பல்கிவாலா சொல்றார். அப்போ 2, 3 மாறி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் 1, 4 கரெக்ட். அப்போ ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 47க்கு பாம்பே இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தட் மீன்ஸ் SIPCOT, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் 1971ல ஏற்படுத்தப்பட்ட அது எதுனா நம்பர் 1 லார்ஜ் ஸ்கேல் அண்டு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், தட் மீன்ஸ் SIPCOT. SIPCOT என்ற அமைப்பு SIPCOT என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதான். ஆன்சர் கனரக தொழிற்சாலை, நடுத்தர தொழிற்சாலை. அதுக்கு தான் SIPCOT, ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971 கனரக தொழிற்சாலை மற்றும் நடுத்தர சிறு தொழிலுக்கு இந்த டான்சின் ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்காகவே. அப்போ ஆன்சர் வாஸ் 1, 2 கரெக்ட்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 49வது த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்தியா உன்னத் கிராம் அபியான் ஃபோக்கஸ் ஆன். 49க்கான ஆன்சர் த இம்ப்ரூவ் த சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டி. 49க்கு ஒன்லி ட்ரைபல் கம்யூனிட்டி, எம்பவர் ட்ரைபல் உமன் அண்ட் ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாது. டு ப்ரொவைட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் த ட்ரைபல் சில்ட்ரன். அப்போ ஆன்சர் வந்து பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் நோக்கமானது பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த. அப்போ ஆன்சர் 1 மட்டும் கரெக்ட்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன் த இயர் 1962 இன் த வேக் ஆஃப் சைனீஸ் இன்வேஷன் விச் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். பின்வற்றுள் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் என்னதுன்னா ஆன்டி செசஷன் ஆக்ட், பிரிவினைவாத சட்டம் 1963. அது ஒன்று தான் கரெக்ட். அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ என்பது சரியான விட, ஏ மட்டும் கரெக்டாக இருக்கு. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 50க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 51வது கொஸ்டின். 51 சோசியல் ஜஸ்டிஸ் பேசிக்கலி டஸ் நாட் டீல் வித் ஈக்குவல் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் நான் ப்ரொபோஷனல் டு எதர் சோசியல் ஈக்குவாலிட்டி ஆர் சோசியல் ரைட்ஸ். சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாளுவதில்லை. வேற சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாச்சாரமற்றது. இப்போ 51க்கு 2மே தவறு. ஆன்சர் வாஸ் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 51க்கு டெல்லி.
52 overall policy framework for the social sector in India is laid out the central government. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் have considerable flexibility in designing policy. அதாவது 52 இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகுக்கிறதா. வேற கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மை கொண்டுள்ளது. அப்போ ஆன்சர் வாஸ் பாம்பே. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏவும் ஆறும் கரெக்டு, பட் ஆறு வந்து ஏவே சரியான விளக்கம் இல்லை. அப்போ 52க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 53வது கொஸ்டின், சூஸ் த ரைட் மேட்சஸ். The first communal order for distribution of appointment among the various caste. Communal order, first communal order 1921, 1920 கிடையாது. அதே மாதிரி first backward class commission of Tamil Nadu was appointed and during the Kalaignar Karunanidhi period 1969. Ambashankar committee reservation totally to 69%. Report on Tamil Nadu backward class commission justifying existing reservation 8th July 2011. அப்போ அம்பாசங்கர் கமிட்டி 1980 போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் வந்து கலைஞர் கருணாநிதி பீரியட் தான் வருது. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டதில் ஆன்சர் வந்து நியரஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி எடுத்துக்கலாம். 3 and 4 டெல்லி இஸ் த ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங். 54வது கொஸ்டின், பாபு ஜெகஜீவராம் சத்ராவத் யோஜனா. 54க்கு பாருங்க, பாபு ஜெகஜீவன் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட். அடல் வயோ அபிய யோஜனா. அந்த அடல் அயோ வயோ யோஜனா என்பது யாருன்னா சீனியர் சிட்டிசன். 3, 4. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரிகரம் யோஜனா, அது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி. பிரதான் மந்திரி ஜன்தய விகாஸ் மிஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அப்போ 54க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டெல்லி 54க்கு டெல்லி. பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவால் திட்டம் எதுனா பட்டியலின சாதியினர்கள். அடல் வயோ அபியுதா திட்டம், அது வந்து யாருன்னா மூத்த குடிமக்கள். பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியா திட்டம், அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர். பிரதம மந்திரி ஜன்ஜாடியா விகாஸ் யுகாம், பட்டியலின பழங்குடியினர். 54க்கு டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 55, த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப் 1916 பை whom? ஆன்சர் வாஸ் ஏ TM நாயர் அண்ட் தியாகராஜ செட்டி. 55க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அரேஞ்ச் த ஈவென்ட் இன் chronological ஆர்டர். 56வது கொஸ்டின், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு. மெட்ராஸ் யுனைடெட் லீக் வாஸ் ரீநேம்டு மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன். பெரியார் ஈவே டிரான்ஸ்ஃபார்ம் த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்டு திராவிட கழகம். த மினிஸ்ட்ரி ஆஃப் சுப்ராயல் ரெட்டியார் ஃபாட் அகேன்ஸ்ட் த சுராஜ் பார்ட்டி. அப்போது தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவானது 1916. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் திராவிட சங்கம் என பெயர் மாற்றுது. பெரியார் ஈவேரா நீதி கட்சி திராவிட கழகம் 1944 சேலம் மாநாட்டில் மாற்றினாரு. சுப்ராயல் ரெட்டியார் அமைச்சரவை சுயராஜ் கட்சிக்கு எதிராக போராடியது 1926. அப்போது கொஸ்டின் நம்பர் 56க்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் ரீநேம்டு மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் 2. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1. அதை தொடர்ந்து தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சுப்ராயல் ரெட்டியார் ஃபாட் அகேன்ஸ்ட் சுவராஜ் பார்ட்டி 4. பெரியார் ஈவேரா டிரான்ஸ்ஃபார்ம் ஜஸ்டிஸ் பார்ட்டி 3. அப்போ ஆன்சர் வாஸ் பாம்பே. 2143. ஆன்சர் வாஸ் 56க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57, த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த அலோகேஷன் ஆஃப் 5 crore translate all the work of அண்ணல் அம்பேத்கர் into Tamil through Tamil Development Department. கரெக்டு. 5 கோடி என்பது சரியே. 10 crores ஃபார் எஸ்டாப்ளிஷ் த தமிழ் பேரவை கழகம். 10 கோடி அல்ல, 1 கோடி. Whereas allocation of 5 crore for the creation of separate department of Tamil literature, JNU, correct. And 30 lakhs financial support for the Thira Kadal Thirukkural project. அப்போ 57க்கான ஆன்சர் பாம்பே. அதாவது 1, 3 கரெக்ட். தட் மீன் AC கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு என்பது சரியே. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறையை உருவாக்க 5 கோடி. அப்போ ஏவும் சியும் கரெக்டுனா ஆன்சர் வாஸ் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 58வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதிக்கும் அதிகமான பங்கு கிராமப்புற இந்தியாவில் இருந்து வருகிறது. மற்ற கிராமப்புற GDPயில் ஏறக்குறைய 3/2 பங்கு விவசாயம் அல்லாத தொழில்களிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில்
அதிக அளவு மக்கள் குறைந்த உற்பத்தி திறனுடைய தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். அப்போ கிராமப்புற மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சிறந்த வாழ்க்கை மேம்பட்ட தொழில்களை அளிக்க வல்ல வாய்ப்புகள் மூலம் கொடுக்க இயலும். அப்போ மேலே கொடுக்கப்பட்ட கூற்றிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார பங்களிப்பு குறித்து என்ன ஊகிக்க முடியும்? அப்போ ஆன்சர் வந்து பாருங்க, இவ்வளோ லென்த்தியான கொஸ்டினுக்கு ஆன்சர் 58க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியா பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணையை அல்லாத நடவடிக்கையிலிருந்து வருகிறதாம். அப்போ 58க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, which of the following statement are true about the chief minister breakfast scheme? It was increased student attendance in high school. High school கிடையாது, primary school children benefit from the scheme. Correct. The scheme has lead to improve the learning skill among the children. The scheme limited to government school only என்பது தப்பு. அப்போ ஆன்சர் 59க்கு 2-3 கரெக்டுனா ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உயர்நிலை பள்ளிகளில் அல்ல தொடக்கப்பள்ளி குழந்தைகள் திட்டத்தில் பயனடைகிறாங்க. இந்த திட்டம் குழந்தைகளுடைய கற்றல் திறனை மேம்படுத்தி இருக்கிறதா. அப்போ 2-3 கரெக்டு. அப்போ 2-3 கரெக்ட்னா பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, 60வது கேள்வி, மேட்ச் த 4 engine ஆஃப் டெவலப்மெண்ட் இன் பட்ஜெட் 2025-26. அதில் 60வது கேள்வி. 60வது கேள்விக்கான ஆன்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ஜின் என்ன அக்ரிகல்ச்சர், செகண்ட் என்ஜின் என்பது எம்எஸ்எம்இ, தேர்ட் என்ஜின் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள், ஃபோர்த் என்ஜின் என்பது எக்ஸ்போர்ட். அப்போ 60க்கு ஆன்சர் 3142. 60க்கு பாம்பே இஸ் கரெக்ட் ஆன்சர். பாம்பே. முதலாவது இயந்திரம் என்பது விவசாயம், இரண்டாவது இயந்திரம் எம்எஸ்எம்இ, மூன்றாவது இயந்திரம் மக்களில் முதலீடு, நான்காவது ஏற்றுமதி. 60க்கான ஆன்சர் பாம்பே. பாம்பே இஸ் கரெக்ட் ஆன்சர். 61 பாருங்க, which of the following statement correct about தமிழ் புதல்வன் ஸ்கீம்? லஞ்ச் அக்டோபர் கிடையாது, ஆகஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன், மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஆஃப் Rs 1000 rupees. அப்போ 61க்கான ஆன்சர் சி. சியில் 2-3 கரெக்டு. முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடர் அக்டோபர் மாதத்தில் தொடங்கப்படவில்லை, ஆகஸ்ட் 2024. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பள்ளி படிப்பை பிந்தி அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துகிறதா. மாத நிதியுதவியாக ரூபாய் 1000 வழங்குகிறது. அப்போ 2-3 கரெக்டுனா ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க, why business firm choose தமிழ்நாடு as their preferred destination for investment? வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டுக்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கிறாங்க? the state of the art infrastructure. ஆன்சர் வாஸ் ஏ, நவீன உள்கட்டமைப்பு. அப்போ தமிழ்நாடு பர்டிகுலராக மோஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் த பிஸ்னஸ். அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 62க்கு ஆன்சர் ஏ. நேம் த ஸ்கீம் ட்ரை மினிஸ்ட்ரல் எஃபெக்ட் விச் இன்க்ளூட் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஆன்சர் வாஸ் 63க்கு சி, பெட்டி பச்சோ பெட்டி பதவோ ஸ்கீம். இந்த திட்டம் தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரமற்ற குடும்ப நலன், மனித மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சர்களின் முயற்சி திட்டமா. ஆன்சர் வாஸ் சி. 61க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 63 சி, எஸ். 64 பாருங்க, டூரிங் 2001 to 2026 for the state Bihar, Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh, the population expected increase by 45 to 55%. That means Bihar state. Reason வந்து more than half of the democratic transition expected during that period. அப்போ 64க்கு ஆன்சர் both A and R the true, R is the correct explanation of A. D is the correct answer. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2021 to 2026 காலகட்டத்தில் மக்கள் தொகை 45 முதல் 55% அதிகரிக்க என மதிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பெரும்பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலத்தில் நிகழும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கொடுக்கப்பட்டதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது சரியான விளக்கமே. அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 64க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகைன் 65 பாருங்க, democratic dividend in the define as a rise in the rate of economic growth due to the rising share of working age people in the population. Reason என்ன கொடுத்திருக்காங்க? India in the mindset process where it pays the window of opportunity create democratic divide. அதாவது மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து அந்த மக்கள் வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விதத்தில் ஏற்படும் அதிகரிப்பை வரையறுக்கிறதா. ஏனென்றால் மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா இருக்கிறதா. அப்போ கொடுக்கப்பட்ட ஏவும் பியும் கரெக்டு தான்.
இங்கே நம்ம 2 ஆன்சர் வச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி தான் டிசைட் பண்ணோம். பியும் சொல்லலாம், ஏன்னா ஏ மட்டும் ஆர் இரண்டுமே சரி. பட் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம், அதுவும் எடுத்துக்கலாம். டியும் எடுத்துக்கலாம், விளக்கம் கூட இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இந்த 65வதுக்கான ஆன்சர் பி இல்லைனா டின்னு வச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்ஸ் கொடுக்கறது தான் ஃபைனல். 65க்கு பி அல்லது பாம்பே அல்லது டெல்லி. 66வது கொஸ்டின் பாருங்க. 66வது கொஸ்டின் PMGSY. அது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் கனெக்டிவிட்டி. வேரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் கனெக்டிவிட்டி 66. அதே மாதிரி DDUGKY அது வந்து ஃபோக்கஸ் ஆன் ரூரல் யூத் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 15 to 35 இயர்ஸ் ஃப்ரம் புவர் ஃபேமிலி. அப்போ 3Bக்கு 1. NRML பொறுத்தவரையும் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி. வேரஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இன் ரூரல் ஏரியா. அப்போ 66க்கான ஆன்சர் பாம்பே. பாம்பே இஸ் கரெக்ட் ஆன்சர். 66க்கு பாம்பே கரெக்ட் ஆன்சர். அதே 67 பாருங்க, வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. 67 குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையும் நீரு சித்து. பீகார் பொறுத்தவரையும் ஜல் ஜீவன் அரியான். குஜராத்தை பொறுத்தவரையும் சுஜலாம் சஃபிலாம் ஜல் சான்சி அபியான். வேற ஹரியானா பொறுத்தவரையும் ஜல் ஜி ஜீவன் ஹை. அப்போ 67க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லையா? ஏ. ஆந்திர பிரதேசம் நீரு சிட்டு, பீகார் என்பது ஜல் ஜீவன் ஹரியாலி, குஜராத் என்பது ஜுஜலாம் சுபலாம் ஜல் சஞ்சய் திட்டம், ஹரியானா ஜல் ஹாய் ஜீவன் ஹாய். ஆன்சர் 67க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 68 there has been a significant rise in the percentage of labor force engaged in industrial sector during 1990s and 2000. அதே நேரத்தில் there has been a significant rise in employment in the construction sector between 1991 and 2011. அப்போ 68க்கான ஆன்சர் சி. ஏ வந்து ஃபால்ஸு, ஆர் வந்து ட்ரூ. 68க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1990 மற்றும் 2000களில் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்கள் சதவீதம் அதிகரித்து தான் தவறு. 91 மற்றும் 2011 ஆண்டுகள் இடையில் கட்டுமானத்துறையில் வேலை வாய்ப்பு குறிப்பிடத்தக்க அதிகரித்து இருக்கிறதா. அப்போ ஏ தவறு, ஆர் சரி என்பது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 69வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் இன் இந்தியா? கீழே கொடுக்கப்பட்ட எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லை? ஆன்சர் வாஸ் ஏ. ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ 69க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 70வது கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? 70க்கான ஆன்சர் increase bank rate policy reduce borrowing among the businessmen. Correct. To control inflation RBI increase bank rate policy. அதுவும் correct. Bank rate policy help to control increase the price of the good. அப்போ 1 2 3 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட்னா டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உயரம் வட்டி விதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறதா. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த RBI வங்கி வட்டி விதத்தை உயர்த்துகிறது என்பது சரியான விட. வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. அப்போ ஆன்சர் வாஸ் டெல்லி. 1 2 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 71வது கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு நேஷனல் பிளானிங் கமிஷன் 4, SN அகர்வால் காந்தியன் பிளான், JP நாராயணன் சர்வோதய பிளான், MN ராய் பீப்புள் பிளான். அப்போ 4 3 2 1 ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 71க்கு ஏ. ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு, SN அகர்வால் காந்திய திட்டம், JP நாராயணன் சர்வோதய திட்டம், MN ராய் மக்கள் திட்டம். அப்போ ஆன்சர் 4 3 2 1. அதாவது 71வது கொஸ்டினுக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 72 அச்சீவ்டு growth rate ஆஃப் 11th 5-year plan. ஆன்சர் ஏ 8.2. டார்கெட் தான் 9%. 11வது 5ஆண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி வீதம் 8.2 என்பது சரியே. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 73 அக்கார்டிங் டு ராக்னர் நுர்கிஸ், the starting point of continuation for the development lies in increasing rate of capital formation. மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது. ராக்னர் நுர்கஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவதாம். 73க்கு ஆன்சர் பாம்பே. 74 பாருங்க, when one sees the person who thought not forgetting what they thought is dealt with the chapter. தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறின மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எதுனா 74க்கான ஆன்சர் கண்ணோட்டம் என்பது சரியே. 74க்கு ஆன்சர் கண்ணோட்டம். ஒழுக்காறு கொள்கை 75வது கொஸ்டின், ஒழுக்காறு கொள்கை
ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு என்னும் குரலில் வரும் அழுக்காறு என்பது ஆன்சர் 75க்கு ஆன்சர் சி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறாமை, ஜெலசியஸ். 76வது கொஸ்டின் பாருங்க. பிக் அவுட் த இன்கரெக்ட்லி பேட் ஃப்ரம் த ஃபாலோயிங். த மெட்ராஸ் ஸ்டேட் அல்டர்னேஷன் ஆஃப் த நேம் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, ஒன்று தப்பு. பேரறிஞர் அண்ணா ஸ்வான் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, கரெக்டு. பேரறிஞர் அண்ணா வாஸ் செலக்டட் ராஜ்யசபா, தவறு. த மெட்ராஸ் ஸ்டேட் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் 1969, கரெக்டு. அப்போ ஆன்சர் இன்கரெக்ட் கேட்கனால 1-3 ஆன்சர் வாஸ் சி. 76க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1962 சென்னை மாநில பெயர் மாற்ற சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும், தவறு. வேற தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார் என்பது சரி. பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தவறு. சென்னை மாநில பெயர் மாற்றம் சட்டம் அமலுக்கு வந்தது, கரெக்டு. அப்போ இங்கே தவறானது கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஈவன் வந்து 3 தவறு. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ரைட்லி மேட்ச்டு ஃபேர் ஃப்ரம் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோடு. அதாவது 1925 பெரியார் ஈவேரா ஸ்டார்ட் பீரியாடிக்கல் குடியரசு, கரெக்டு. எங்க என்ன கேட்டிருக்காங்க? ரைட் மேட்ச் கேட்குறாங்க. 77க்கு 77 பாருங்க. பெரியார் ஈவேரா ஸ்டார்ட் பீரியாடிக்கல் குடியரசு, கரெக்டு. த இங்கிலீஷ் பீரியாடிக்கல் ரெவல்யூட் வாஸ் ஸ்டார்ட் 28, கரெக்டு. விடுதலை 35லையும் பகுத்தறிவு வந்து பார்த்தீங்கன்னா 36லையும் கொண்டு வரார். அப்போ முதல் 2க்கு மட்டும் கரெக்டு. 77க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 77 ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பெரியார் ஈவேரா குடியரசு என்ற பருவதலை தொடங்குறாரு, கரெக்டு. ஆங்கில பருவதல் ரிவல்யூட் தொடங்குது 1928. விடுதலையை வந்து தமிழ் நாளிதழாக 1936 கொண்டு வராரு. பகுத்தறிவு என்பது 1937 அல்ல. அப்போ 1, 2 கரெக்டுனா ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 78வது கொஸ்டின். தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் ஆன் 13/11/1938 அட் சென்னை அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் டி. நீலாம்பிகை அம்மையார், கரெக்டு. அப்போ திஸ் கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸ் தான் பாஸ் ரெசல்யூஷன் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் த டைட்டில் பெரியார் வாஸ் கன்ஃபார்ம்ட் ஆன் இவி ராமசாமி பை திஸ் தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ். அப்போது ரெண்டுமே கரெக்டு. ஏ ட்ரூ அண்ட் ஆர் ட்ரூ. டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11/1938 நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது என்பது கரெக்டு. இந்த மாநாட்டில் சாதிய வேற்றுமை ஒழிப்பதற்கும் ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதான். அப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டுமே கரெக்டு. கூற்று ஏ சரி, மற்ற காரணம் ஆறும் சரி. அப்போ 78வதுக்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 79வது கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த கரெக்ட்லி புக்ஸ் ஜேர்னல் வித் ஆத்தர். 79வது கொஸ்டின். ஏ மிரர் ஆஃப் த இயர். மிரர் ஆஃப் இயர் முத்துசாமி பிள்ளை, சாரி ஏஆர் முதலியார். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலியார். அதாவது 79க்கான ஆன்சர் சி, ஏஆர் முதலியார். ரெண்டாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதான் முத்துசாமி பிள்ளை. ஃப்ரம் ஸ்ரீ தியாகராஜர் டு டாக்டர் கலைஞர், என்எஸ் இளங்கோ. ஜஸ்டிஸ் மூமெண்ட் ஏபி பேட்ரோ. அப்போ 79க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த மிரர் ஆஃப் தி இயர் ஏஆர் ஆற்காடு ராமசாமி முதலியார். ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி முத்துசாமி பிள்ளை. சார் தியாகராயத்திலிருந்து டாக்டர் கலைஞர் வர என்எஸ் இளங்கோ. ஜஸ்டிஸ் மூமெண்ட் ஏபி பேட்ரோ. ஆன்சர் வாஸ் 79க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 80வது கொஸ்டின் பாருங்க. த மெம்பர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வார் சென்ட் டு மீட் ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி இன் லண்டன் ஃபார் ஃபைனஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1919. அதில் ஆற்காடு ராமசாமி முதலியார் கரெக்டு. அப்பாராவ் கரெக்டு. எஸ்கே துளசிராம். வேற ராமலிங்கம் வந்து ஒரு காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர் அவர். அப்போ 1-2-4 என்பது டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனாவது கொஸ்டின் இது? 80வது கொஸ்டின். 80க்கான ஆன்சர் டெல்லி. அதாவது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டுத் தேர்வு குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார், கோகா அப்பாராவ், எஸ்கே துளசிராம். ராமலிங்கம் என்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அப்போ 1, 2, 4 என்றால் ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 81 பாருங்க. 81st கொஸ்டின். 81வது கொஸ்டின். கிருஷ்ணாம்பி நிம்பிகார், அவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க. அவங்க ஆக்டிங் பிரசிடென்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டூரிங் த குவைட் இண்டியன் மூவ்மெண்ட். அப்போ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்கு. ருக்குமணி லட்சுமிபதி பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் உமன் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனில் இருந்திருக்கிறாங்க. ஆண்டனி அம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் டெக்ஸ்டைல் மில் கிடையாது. பஞ்சு பாஷனி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டாக கிடையாது. அப்போ இந்த 81வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாட் நோன்.
81க்கு நம்ம ஈயை கூட சூஸ் பண்ணிக்கலாம். 81க்கு இ ஈசெக் எதுவுமே சரியாக பொருந்தலை. 81க்கு இ சொல்லலாம். 82 பாருங்க, த கம்பெனி ஆஸ்க் த கலெக்டர் ஆஃப் ராம்நாட் டு சம்மன் கட்டபொம்மன் டு திஸ் ஆஃபீஸ் அட் ராம்நாட். 82க்கு பாருங்க, கட்டபொம்மன் வாஸ் ஆஸ்க் டு மீட் த கலெக்டர் இன் கனெக்ஷன் வித் த அரியர் ஆஃப் த ட்ரிபியூட் தட் ஆர் ஓன்டு பை த கம்பெனி. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஏ. ஆங்கிலேய கம்பெனியாளர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்து ஆட்சியாளரின் அலுவலகத்துக்கு ஆதரவாக கேட்டுக்கொண்டாங்க. எதுக்காகனா, ஆங்கிலேய கம்பெனியாருக்கு கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்கிறாரு. அப்போ ஆன்சர் சி. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 82 பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இன் chronological ஆர்டர். 83வது கொஸ்டின். 82 தான் அந்த கட்டபொம்மன் கொஸ்டின். 83வது பாருங்க, சால்ட் சத்தியாகிரகா. சால்ட் சத்தியாகிரகா. அடுத்து சுதேசி மூமெண்ட் அண்ட் குவைட் இந்தியா மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட் 1906களில். அதுக்கப்புறம் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920ல். அடுத்து சால்ட் சத்தியாகிரா 1930களில். குவைட் இந்தியா மூமெண்ட் 1942ல். அப்போ ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 83க்கு டெல்லி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம், அதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து உப்பு சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆன்சர் வாஸ் 83க்கு டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 84 பாருங்க, ஐடென்டிஃபை த பர்சன் who uttered that nothing can be done without shedding of blood. Japan was prepared to sacrifice 20,000 men and gained a victory over Russia. If 15 crores of Indian to do the same, Swaraj will be obtained. ரத்த சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணுங்க. ஆன்சர் வாஸ் பாம்பே சுப்பிரமணிய சிவா. பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப். 85வது கொஸ்டின். பொற்பனக்கோட்டை எ சங்கம் ஏஜ் போர்ட், அயன்னை பல்லாவரம். பொற்பனக்கோட்டை 85. முதல் 2 கரெக்டாக மேட்ச் இருக்கா. பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொற்பனைக்கோட்டை ஒரு சங்ககால கோட்டை, இரும்பு கத்தி பல்லாவரம். அப்போ பாம்பே பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 86 பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். 86வது கொஸ்டின் பாருங்க. முதல்ல வந்து அண்டிங் ஸ்டேஜ், அதை தொடர்ந்து நொமெத்தட்டிக், அப்புறம் தான் பேச்சல் மேய்ச்சல், அப்புறமா தான் அக்ரிகல்ச்சர் ஸ்டேஜ். 3, 1, 2, 4. ஆன்சர் வாஸ் சி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல்ல வேடன் நிலை, ரெண்டாவது நாடோடி நிலை, அதுக்கப்புறம் ஆயர் நிலை, அடுத்தாவது விவசாய நிலை. அப்போ மனித வளர்ச்சியின் பின்வரும் வெவ்வேறு நிலைகள். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 86வதுக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 88 பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறள் உணர்த்தும் தத்துவம் என்ன? ஆன்சர் வாஸ் 87க்கு சி சரணாகதி தத்துவம். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, திருக்குறள் உரையாசிரியர்கள் பரிபெருமாள் தர்மர். ஆன்சர் வாஸ் பாம்பே. பாம்பே பி 1, 2 கரெக்டு. பரிபெருமாள் தர்மர் என்பது சரியான விட. திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் 11 உரை எழுதியிருப்பாங்க. அதில் முதல் உரை மணக்குடவர், சிறந்த உரை யாருன்னா பரிமேல் அழகர் உரை. அப்போ 88க்கு ஆன்சர் பாம்பே 1, 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 89வது கொஸ்டின். 89 பாருங்க, தட் இஸ் த லேண்ட் ஆர் கண்ட்ரி விச் ஃபோர்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் பயஸ் ஃபெமின் வாஸ்டிங் பிளாக் அண்ட் ரேவேஞ்ச் ஆஃப் த எனிமி. Poet considered it their primary duty to wish the country and wish for the development of its people. They want all country to be a vessel, not just their own. அதாவது உருப்பசியும் ஒவ்வாப்பணியும் செரும்பகையும் சேராது இயல்வது நாடு. அப்போது நாட்டை வாழ்த்ததையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்பதையும் புலவர்கள் தலையாக கடமையாக கருதினாங்க. தன் நாடு மட்டின்றி எந்நாடும் சிறப்புற்று விரும்பினாங்க. அப்போ இந்த 89வது கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா ஏ சார் கரெக்டு, ஆர் தவறு. அப்போ ஆன்சர் வாஸ் 89க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 90வது கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? வெவ்வேறு சமத்தை சார்ந்தவரும் திருக்குறளை போட்டினார். எவ்ரி ரிலிஜன் ratified the view of திருவள்ளுவர். He did not believe morality. வள்ளுவர் said that the men with the high principle deserve to live as. 90வதுக்கான ஆன்சர் சி. 2, 4 சரி. 2 and 4 is the correct answer. 91வது பாருங்க, the goodness of wealth to domestic life, the possession of love, domestic life, obtaining son. வரிசைப்படுத்துங்க. 91வது திருக்குறள் மீண்டும் கேட்டிருக்காங்க.
91 பாம்பே, அதாவது முதல் அன்புடைமை, அதுக்கப்புறம் இல்வாழ்க்கை, அதுக்கப்புறம் புதல்வரை பெறுதல், அப்புறம் வாழ்க்கை துணை நலம். ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 92 விச் புக் ஃபீச்சர் த சீரீஸ் ஆஃப் பகைவர் புல் அர்க என தொடர் இடம்பெற்ற நூல். 92க்கான ஆன்சர் ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு இஸ் த கரெக்ட் ஆன்சர். 92க்கு ஆன்சர் பகைவர் புல் அர்க என தொடர் இடம்பெற்ற நூல் ஐங்குறு நூறு என்பதே. 93 who gave special important village administration, கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தவர் யாருன்னா சோழா. குறிப்பாக முதலாம் பராந்தகா, உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன், குடை ஓலை முறையை பற்றி சொல்கிற அந்த சோழர்களுடைய ஆட்சி காலம் கிராம நிர்வாகத்திற்கு சிறப்பிடம் கொடுத்தாங்களாம். 93க்கு ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 94 some poet live on their prize money, most of the poet have their own profession, they don't depend on price. When poet who make a living out of their prize get price of low value below their expectation, they reject it. அதாவது புலவர்களில் சிலரே பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர், பெரும்பாலோர் தத்தமக்கு விருப்பமான தொழில்களை செய்து வாழ்வு நடத்தினாங்க. அப்போ பரிசில் வாழ்க்கை மேற்கொண்டோர் தகுதிக்கு குறைவாக பரிசு நல்கிய போதும் முகமாறி அளித்த போதும் அப்பொருள் துச்சமென மதித்து மறந்தாங்க. அப்போ 94க்கான ஆன்சர் சி, அதாவது ஏ ஆர் ஆகிய இரண்டுமே சரி. ஆர் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கம். அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 94க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 95வது கணக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு 95க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 96 அதே கணக்கு கொடுத்துருக்குறாங்க, 96க்கு டெல்லி, டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 97 மீண்டும் கணக்கு கொஸ்டின், 97க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி கல்கத்தா இஸ் த கரெக்ட் ஆன்சர். 98க்கு வந்து பாம்பே 600 என்பது சரியான விட. 99க்கு ஆன்சர் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100வது கொஸ்டின் பாருங்க, 100வது கொஸ்டின் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 85 என்பது சரியான விட. இதோட தொடர்ச்சி இங்கே சீனியர் ஃபேக்கல்ட்டி சார் ஒருத்தர் கண்டினியூ பண்ண 101லேருந்து 200 பார்ப்போம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் ராஜா காளிமுத்தன். ஸோ உங்களுடைய ரிமைனிங் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ் நம்ம தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், முடித்து விட்டு பார்ப்போமே, சரியா? ஸோ கட் ஆஃப் என்ன வேணும், கட் ஆஃப்ன்ற வார்த்தைகளில் நாங்கள் நம்பிக்கை வைப்பதில்லை, சேஃப் ஸ்கோர்னு தான் சொல்லுவோம். இதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா உங்களுக்கு என்னது வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம நம்பலாம், சரிங்களா? ரைட், நல்லது. சரி, 101லேருந்து ஆரம்பிச்சிருவோம் வாங்க. நூற்றி 1 என்பது ஒரு கணித கேள்வி, மேக்ஸ் கொஸ்டின். ஆன்சர் வந்து ஏ நம்பர் 720. அதே மாதிரி 102 ஆன்சர் வந்து டி 17 டிசைட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு டிஸ்கஷன் வீடியோ நடத்தப்படும். 103 ஆன்சர் வந்து டி, எஃப் இஸ் 20 years old. கொஸ்டின் நம்பர் 104 ஆன்சர் வந்து பி, 1 is adjacent to 4. அதே மாதிரி ஆன்சர் நம்பர் கொஸ்டின் நம்பர் 105 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ரோசி. கொஸ்டின் நம்பர் 6 ஒரு சயின்ஸ் கேள்வி. ஒரு ரூதர்ஃபோர்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் 10 to the power 6 டிஸ்இன்டகிரேஷன்ஸ் per second வரும் தோழர்களே. ஸோ ஆன்சர் வந்து சி வந்து 106 is 3 சி சார். ரைட், நல்லது. அடுத்து பார்த்துடலாம். கெஸ்லர் சிண்ட்ரோம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக விண்வெளியில் இப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள ராக்கெட்ஸு, அந்த சேட்டலைட்ஸ், அதனுடைய ஸ்பேஸ்
அது சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையாகும். இதில் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு, நம்முடைய வகுப்புகளிலே வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி என்பதே சரியான விடை. அடுத்து ரோட் லேர்னிங், அதை பற்றி ஒரு கேள்வி 108. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் மோர் கிரிட்டிக்கலி அபவுட் த நியூ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் தி என்கவுண்டர். University professors encourage more conceptual learning and understanding of new subjects concepts at the primary level. ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸரை பற்றி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு புது விஷயம் வரும்போது நல்லாக யோசிப்பார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். எஸ், ரைட். அதே மாதிரி ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நல்லா வந்து என்ன பண்ணுறாருனா மாணவர்களுக்கு வந்து யோசிக்கக்கூடிய திறனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவும் சரி தான், ஆரும் சரி தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, மாற்று கருத்தில். ஆன்சர் 108 பொறுத்த வரைக்கும் பி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 109. மேட்ச் த ஃபாலோவிங். டயபெட்டிக் காம்பனன்ட் பகாசி, கார்சினோஜன். பகாசின்றது கரும்பு சக்கை. ஸோ பி வந்து 1, 2 1 இருக்குது. கார்சினோஜன் கேன்சராக மாறக்கூடிய காம்பனண்ட். 4 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. இதை வச்சு அடிச்சுட்டே போகலாம். ஆன்சர் சி. ஸோ 3 பொறுத்த வரைக்கும் நான் லிவிங் காம்பனண்ட் இந்த ஈகோசிஸ்டம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னது 2 கார்னிவோரஸ் அனிமல் தட் ஃபீட்ஸ் ஆன் அதர் அனிமல்ஸ். ஈஸி கொஸ்டின் தான். சி as in சி இஸ் தி ரைட் ஆன்சர். 3142 சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். Overloading of nitrogen in an environment can cause imbalance to natural nitrogen cycle. ஒத்துக்கலாம். அதில் மாற்றுக்கருத்து அப்படின்றது வந்து கிடையாது. நைட்ரஜன் becomes a pollutant when it escapes into environment and reacts with other organic components. No, it does not. நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணாதுன்னா ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிடையாது. அப்போ ஏ சரி, ஆர் வந்து தவறாகும். which of the following is caused by a earthquake அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். which of the following is caused by a earthquake அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். which of the following caused by earthquake, அதாவது பின்வருவத்தில் பூகம்பத்தால் ஏற்படுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பூகம்பத்தால் எவை எவை ஏற்படும்? கொஸ்டின் நம்பர் 111. ஸோ பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட் நடக்கும், சுனாமிகள் நடக்கும், ஃப்ளட்டும் வந்து நடக்கும். ஆக 111 பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 112 இஸ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். அதாவது இந்த குப்பைகளை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்சினரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்னென்னா பர்னிங் ஆஃப் வேஸ்ட். 2 is 1. ஓகே, சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ், பல்வரைசிங், பைராலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த ஒரு விஷயம். ஸோ அதில் என்ன சொல்கிறோம்? சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸை பொறுத்த வரைக்கும் deposit the refuse and composite with its bulldozers. 2. இதுவும் அந்த மேட்ச் பண்ண முடியல. அடுத்து வரக்கூடியது 112ல் பல்வரைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். பல்வரைசிங் அப்படின்னு சொல்லக்கூடியது குப்பையை வந்து நீங்கள் வந்து எதில் போடுறது அப்படின்னா சும்மா நிலங்களில் வந்து போடுவது பல்வரைசிங் சொல்லலாம். பைராலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கம்பஷன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ 112 பொறுத்த வரைக்கும் பி இஸ் ரைட் ஆன்சர் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் 113. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நிறைய பேசப்பட்டதாகவே தெரிகிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சூஸ் இன்கரெக்ட் ஆன்சர் ஆஃப் ஃபாரஸ்ட் டைப்ஸ் அண்ட் தியர் ஸ்பைசஸ் இன் இந்தியா. எவர்கிரீன் ஃபாரஸ்ட், மான்சூன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். இன்கரெக்ட். 113 பொறுத்த வரைக்கும் இது தலைகீழ வரும் அப்படின்னு நம்புகிறேன். 213 பொறுத்த வரைக்கும் தலைகீழ வரும். அப்போ ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 113 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இஸ் டி சார். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Consider the following statements on the monsoon and choose the right answer. Question number 114. Most monsoon rainfall is caused by depression over Arabian Sea and Bay of Bengal. ஒத்துக்கலாம், மாற்று கருத்தில். The amount of rainfall increases with increasing distance from the seashore. ஓகே, புயல் கடலில் இருக்கும் பொழுது வெயில் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். உள்ளே வர வர குறைஞ்சிக்கிட்டே போகும், வராது. The eastern coast of Tamil Nadu remains dry during southwest monsoon. ஈஸ்டர்ன் அதாவது கடற்கரை, அது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படி வந்து பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்றின் பொழுது கிழக்கு கடற்கரை கொஞ்சம் அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு இது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கலாமா? கண்டிப்பாக ஒத்துக்கலாம், மாற்றில்லை. 1 and 3 ஆர் ட்ரூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ். சுப்பிரமணி பாரதியார் 1 வந்து 3. இந்தியா நமக்கு தெரிஞ்சதே. அன்னி பெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா. ஓகே, அதுவும் தெரிந்தது தான். ஸோ 2 ஆப்ஷன் இது பண்ணியாச்சு. நம்ம சுப்பிரமணியம் ஐயர் சுதேசி மித்திரன், ஆனந்த சார்லுவை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மகாஜன சபா. ரைட், சி இஸ் ரைட் ஆன்சர் சார். அவங்க என்னென்ன பேப்பர் வச்சுருந்தாங்க அதோடைய ஆசிரியர்கள், அவ்வளோதான். இங்கே அடுத்து 116. அபாலிஷன் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட், குடியரசு, பெண்கள் சுதேசி இயக்கம், தேவதாசி முறை ஒழிப்பு. தேவதாசி முறை ஒழிப்பு நம்ம நேரடியாக நம்ம இவங்களை எடுத்துக்கலாம். யார்? முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் எடுத்துக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. டி வந்து 3, வேறு எங்கேயும் 3 இல்லை. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ஹோம் ரூல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2, அமினி பெசண்ட்டாக. குடியரசை பொறுத்த வரைக்கும் பெரியார் தான், மாற்று கருத்து இல்லை. 1, உமன் சுதேஷ் லீக், அம்புஜம் அம்மாள் அந்த காலத்திலே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் இஸ் 2413. ஆப்ஷன் இஸ் ஏ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வில் மூவ். அரேஞ்ச் த கான்கொஸ்ட் ஆஃப் இல்துட்மிஷ் இன் chronological ஆர்டர். இல்துட்மிஷ் முகமது குத்புதீன் ஐபக்குடைய மருமகன். தென்னகத்துக்கு வரணும் அவருக்கு எப்போ ஆசை வருது அதை முதல்ல நமக்கு தெரியணும். தென்னகத்துக்கு வரும்பொழுது எப்போ வரணும் அவருக்கு ஆசைப்படுது அப்படின்னா, ஸோ இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறோம். கால வரிசைப்படுத்துக. ஓகே, பெங்கால் 2வது சொல்கிறான். லந்தம்போருக்கு முன்னாடி போகணும்னு ஆசைப்படுவார். பெங்கால், குவாலியர் அண்ட் தென் பில்சா ஃபோர்ட். ஆப்ஷன் இஸ் சி. 117 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இஸ் 3 சார். ரைட், நல்லது. 118 அப்படின்னு சொல்ல போடுங்க. அடுத்த ஒரு விடை. இட் வாஸ் which of the following statements are true about the houses in Mohenjo-daro? It was discovered in Montgomery district. Montgomery districtல வராது. Mohenjo-daro houses were built of clean burnt bricks, அதாவது சுடு கற்களில் கட்டப்பட்டதா? ஆமாம். clean burnt cribs in large quantities were used for drains. அதிக செங்கற்கல்கள் வடிகால்களில் பயன்படுத்தப்பட்டன. வடிகால்கள் அதிகமாக இருந்ததாகவே தெரிகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுவும் இந்த சுடுகற்களை தான் நிறைய கட்டினாங்க. ஸோ நோ டவுட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் லிட்டில் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக தான் இது வந்ததுக்காகவே தெரியுது. ஸ்மோக் அண்ட் ஆஷஸ், ஓபிஎம் சிஸ்டம் இல்லை. அமிதாப் கோஷ் இது வராது. அமிதாப் கோஷ் வந்து இது வராது. கோல்டன் ரோட் வில்லியம் டேரஃபில் தான், ஒரு பழைய ஒரு ஹிஸ்ட்ரி சார்ந்த ஒரு ஆசிரியர். ட்வைலைட் பிரசனில் வந்து மீனாட்சி. ஃபைனல் ஃபேர்வெல் இல்லை, சித்தார்த் டெப் வராது. 2 and 3 is the incorrect answers. 2 and 3 is the incorrect answer. ஸோ எஸ், சரியான விடை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒன் 119 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நம்பர் சி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Reason and assertion types. Okay. In 1946, a Muslim League withdraws acceptance to the cabinet mission plan. ஒத்துப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. முஸ்லீம் லீக் ஜாயின்ட் த இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம்டு இன் 1946. உண்மைதான்.
ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோன்னு அப்புறம்தான் பின்வாங்கிக் கொள்வார்கள். ரெண்டுமே தனித்தனியே சரிதான். பி இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒன்றும் கிடையாது. DMK played a leading role in the anti-Hindi campaign. 121 question. Yes, that is the right. மாற்று கருத்து இல்லை. It urged people to write under Tamil identity. தன்னுடைய சிக்னேச்சர்லாம் வந்து நீங்கள் தமிழில் தான் போடணும் அப்படின்னு DMK அந்த காலத்திலே சொன்னது தான். A and R are true. R is a correct explanation of A, sir. Next question, sir. 122 ஈஸி தான் நம்புகிறேன். பூனா பேக்ட் டிசம்பர் 24, 1932. காந்தி, அம்பேத்கர், மதன் மோகன் மாளவியா, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரட்டைமலை சீனிவாசன் எல்லாம் இருக்கக்கூடியதான் பூனா பேக்ட். சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், சில அமைப்புகள் அதோடைய ஒரு இது பண்ணுறோம். அமைப்புகள், அடுத்த அமைப்புகள் இல்லை அதோடு சேர்ந்த சில கோட்பாடுகள் அதுவும் இருக்குது. சேஃப்டி வேல் தியரிலாம் ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பு உதடித்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது சரின்னு பார்த்துருவோமா? வாங்க பார்த்துடலாம். ஃபெரோஷே மேத்தா, டிசைப்பிள் ஆஃப் கோகுலே இல்லை, இவர் ரொம்ப பழைய ஆள். கோபாலகிருஷ்ண கோகுலே, சர்வெண்ட்ஸ் இந்தியன் சொசைட்டி. ட்ரெயின் தியரி, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவில் பேசியிருப்பார். சேஃப்டி வேல் தியரி வந்து ஏஓ ஹியூமு. ஆக outcome 123. 2 and 3 is right. Yes. Match a correctly excavated material with a corresponding excavation place. Right, 1, 2, 4. ஷெல் பேங்கிள்ஸ் எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்டது. ரோமன் நாணயம் ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா வேலண்டைன் நாணயம்னு சொல்லுவோம். அந்த நாணயம் கண்டுபிடிக்கப்பட்டது அழகன்குளத்தில் தான். சரி, மீதி அதே மாதிரி சில்வர் ஸ்டாம்ப்ஸ் நிறைய வெண்பா கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வெண்பா கோட்டைகளில் வந்து நிறையவே கண்டுபிடிக்கப்பட்டது, மாற்று கருத்து இல்லை. ஸோ ரிமைன்ஸ் ரிங்வெல் அண்ட் ஷெல் பேங்கிள்ஸ். ஷெல் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கீழடியிலேருந்து அதிகம் கண்டுபிடித்ததாக சொல்லலாம். ஆக இதுவே போதும். 3, 2, 1 and 4. கீழடியில் ஷெல் பேங்கிள்ஸ் நிறையாவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ரிங்வெல்ஸ், அதாவது கிணறுகள், துலுக்கார்பேட்டில் நிறைய கிணறுகள் கண்டுபிடித்ததாகவே தெரிகிறது. ஸோ ஆக சி வந்து ரைட்டுன்னு சொல்லலாம் சார். ஸோ 125 அடுத்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முகமது கோர் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாகும். முகமது கோர் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாகும். ரைட், இதில் அந்த தரையின் போர் 1191 மொதல் போரில் தோற்று போயிடுவார், 2000 போரில் ஜெயிப்பார். அது சம்மந்தப்பட்ட கேள்வியாகும். முகமது கோர் அட்டாக் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் தபார்ஹிந்த், த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் சௌஹான்ஸ் ஆஃப் அஜ்மர். எஸ். த ரூலர் ஆஃப் அஜ்மர், பிருத்திவிராஜ் சௌஹான், மார்ச் டு தண்டர்ஹிண்டா அண்ட் ஃபேஸ் த இன்வேடர் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டில் ஆஃப் தரைன். எஸ். ஸோ ரெண்டும் ஒரே போரோட தொடர்பு இருக்கக்கூடியதான். ஆக ஏவும் சரி தான், ஆரும் சரி தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. 125 பொறுத்த வரைக்கும் பி இஸ் ரைட் ஆன்சர் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 126. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? ரைட் டு ப்ரைவசி நமக்கு தெரிஞ்சு புட்டசுவாமி ஜட்ஜ்மெண்ட் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 126 பொறுத்த வரைக்கும் பாசிவ் எத்னூசியா, காமன் காஸ் வழக்கு சொல்லலாமா? காமன் காஸ் வழக்கு சொல்லலாம், அருணா ஷான்பாக் வழக்கு சொல்லலாம். ஆக ரெண்டுமே வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ 126 பொறுத்த வரைக்கும் 1 and 2 இருக்குது.
ரைட் டு ஓட் பபிதா புண்ணியா வராது, அது ஒரு ஆர்மி சம்மந்தப்பட்ட கேஸு. ஸ்வப்னில் திரிபாதி சுப்ரீம் கோர்ட் நோட்டா வராது கண்ணா. ஸோ 1 and 2 is right, 3 and 4 is wrong, sir. Next question. 127. With reference to the functional items placed within the purview of municipality, consider the following. Regulation of slaughterhouses and tannery, safeguarding the interest of weaker society and weaker sections of society, small scale industry including food processing industries, technical training and vocational studies. Technical training and vocational studies கண்டிப்பாக வராது, 4 இதில் வராது. அப்போ எலிமினேட் பண்ணால் 1 and 2 தான். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக வராது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இதை நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ எஜுகேஷன் இதில் வந்துடும், டெக்னிக்கல் ட்ரைனிங் ஒகேஷ்னல் எஜுகேஷனும். இது ஆக்சுவலாக நம்ம 12th ஸ்கெடியூலை பற்றி ஒரு கேள்வி, 12th ஸ்கெடியூலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லப்பட ஒரு கேள்வி. ஸோ நம்ம எஜுகேஷன் இந்த வார்த்தை, இந்த குறிப்பிட்ட வார்த்தை வந்து நம்ம பஞ்சாயத்தில் இருக்குன்னு ஒரு வார்த்தை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ 4 பொறுத்த வரைக்கும் தவறு தான். 4 மட்டும் நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துடும் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 128. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எஸ். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எஸ். சென்ட்ரல் செக்ரட்டரி வராது, வைஸ் பிரசிடென்ட் வரும். 1, 2 and 4 ஈஸி கொஸ்டின்ஸ் தான், போயிட்டே இருக்கலாம். The definition of a child under the POSCO Act below 18 years, 129. Every citizen, okay, question number 130. Every citizen shall have the right to move freely throughout the territory of India, to reside, to settle in any part of the country. Okay, right. Good. The right shall be subject to restriction imposed by the state interest of the public or for the protection of interest of any scheduled tribe, not caste. ஐஎல்பின்னு ஒரு கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம் நம்புகிறேன். இன்னர் லைன் பெர்மிட்டு, ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. அந்தமான் மாதிரி இடங்கள் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட் மாதிரி இடங்கள் ஆகட்டும், ஸ்கெடியூல் காஸ்ட் இல்லை, ஸ்கெடியூல் ட்ரைபுக்காக கொண்டு வரப்பட்டதா. எந்த இடத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிட முடியாது, உள்ளே போய்விட முடியாது. ஸோ ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements is incorrect about India's Act East policy? Incorrect. Question number 131. This policy promotes proactive diplomacy with political intervention to curb insurgency in Asia Pacific region. Asia Pacific region அதிலே போயிருச்சு. Policy was originally conceived for economic initiative. Yes. Policy focuses on extended neighborhood in Asia Pacific region. Yes, right. Insurgency வந்து இது வந்து முழுக்க environment, இது economics மட்டும்தான். This policy promotes enhanced connectivity to Asia Pacific region through Northeast India region. Okay, we can say that. So 131 பொறுத்த வரைக்கும் yes sir. Next question. The objective of National Human Rights Commission are, the objective of National Human Rights Commission is to strengthen the institutional arrangement through human rights issue could be addressed in eternity in more focused manner. Yes. To look into the allegation of excesses independently of the government. Yes. To contrast and strengthen the efforts that have already been made in this direction. Yes. So மூணுமே சரிதான், எதுவும் இதில் இன்கரெக்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. 132 பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, மேட்ச் ஃபாலோவிங் சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதோடு சேர்த்து வருடங்களும். என்ன சட்டம் நமக்கு தெரியும்? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் தெரியல. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, பி இஸ் 1. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பேப்பர் வாஸ் லென்த்தி. பேப்பர் சைஸ் கூட ஒருத்தர் போட்டிருந்தார். ஆக்சுவலாக 300 கிராமோ 320 கிராம் இருக்குது பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணும்பொழுது. அதனால தான் இந்த தேர்வில் தோல்வி அதிகமாகவும் நம்புகிறோம். சரிங்களா? ஸோ இருக்கிறத நீங்கள் வந்து ப்ராப்பராக போட்டிருந்தாலே நல்லபடியாக உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். பட் ஹவவர் இதுதான் இட் வாஸ் a classic example. Medical Termination of Pregnancy Act வந்து 1971 சார், மாற்றுக்கருத்து இல்லை. Rights of Person with Disability Act அது 2016. Mental Health Care Act வந்து 3, which is 2017. B is the right answer. Next question. Law Commission கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய பார்த்துருப்போம், பாலிட்டி வகுப்புலையும் பார்த்துருப்போம். 22 Law Commission இப்போ தான் முடிஞ்சு, ரீத்துராஜ் அவஸ்தி. ஸோ இது வந்து என்னென்னு வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் which of the following is correctly matched அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. which of the following is
கரெக்ட்லி மேட்ச். 134 பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே தெரிய வேண்டியது 5th லா கமிஷன் கேவிகே சுந்தரம் தான். 10th லா கமிஷன் வந்து கேகே மேத்யூ. 9th ஜெகநாத ராவ் வராது. 20th வந்து பிஎஸ் சௌஹான் வராது. This is a very tough question which is correctly matched. 1 and 2 is correctly matched, sir. Next question, we'll move. Question number 135. Article 121 prohibits a discussion in Parliament with respect to any conduct of judges, Supreme Court or High Court in the discharge of duties. Accepted. The objective of 121 is to ensure the independence and dignity of the judiciary. Parliamentல எல்லா ஜட்ஜஸை பற்றியும் ஹைகோர்ட்டை பற்றிலாம் பேச முடியாது. ஏன்? அவங்க தனியாக செயல்படணும். அதனால் ஏவும் ஆரும் சரி தான். ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Parliament has exclusive power to make law with respect to any matter not enumerated in the concurrent list or the state list. 136. Schedule 8 of the Constitution contains union list, state list and concurrent list. No, the Schedule 7. A is a right answer. Next question, 136. 137, okay. Okay, அடுத்து 137. என்ன பார்க்கலாம் வாங்க. Audit and accounts of Panchayat தெரியாது. Reservation of seats. Okay, right. 234D சொல்லலாம். 3 எங்கேயும் இல்லை. சிம்பிள். எலெக்ஷன் டு த பஞ்சாயத்ஸ் 234K. கிராம சபா 234A. ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் சார். இந்த 2-3 ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சிருந்தாலே போதுங்க. நான் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர். கொஸ்டின் நம்பர் 138. Poonch committee has recommended whenever any state bill sent to the president for his assent under Article 201 would give his assent within a period of 15 days. பூஞ்ச் கமிட்டி என்ன சொல்வார்னா முதல் 6 மாதத்தில் கொடுக்க சொல்வார். சரியா? 6 மாதத்தில் கொடுக்க சொல்வார். அதான் விஷயம். ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ்? 15 days அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபால்ஸ் தான். 111. ஆமாம், பிரசிடென்ட்டுடைய பவர்ஸு, வீட்டோ பவர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் 123, 123, 213, 312 வகுப்புகளில் பார்த்துருப்போம் அப்படின்னு. 1 only is wrong, sir. Next question. Question number 139. Justice should not be denied to anyone based on grounds or economic or financial setbacks. 40. Article number 44. வேறு 4 அங்கேயே இருக்கா? இல்லை. அப்போ ஏ மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். Establishment of Gram Panchayat by providing needful powers to the self-governing units. 39A. Favorable humanitarian situation to provide monetary benefit to women. 43. To ensure work and pay favorable climate to agricultural and skillful labours. 4321, sir. அதான் ஒரு 2 ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு நம்ம கொடுத்த வகுப்புகளில் நம்மளுடைய இதை படிச்சிருந்தாலே மேக்ஸிமம் போதும் அப்படின்னு நம்புகிறேன். Question number 140. Which of the following statement is true about Article 21? This article reminds us about one of the famous clauses of Magna Carta. Yes. The Constitution does not confer the right to die. Yes. செத்துற முடியாது. ஏன்? ஒரு சூசைட் பண்ணுறாரு அப்படின்னா அவரை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சூசைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு, அதாவது உயிர் பிழைக்கவில்லை அப்படின்னா கோர்ட்டில் தான் போய் நிறுத்துவாங்க. ஏன்னா உன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கான எந்த உரிமையும் உனக்கு கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மறந்து விடக்கூடாது. 1, 2 சரிதான். Custodial death is perhaps one of the worst crimes. Civilized society governed by administrative law. No, it is governed by the Constitution of India. Article 21 right to life இருக்குது. அப்போ கஸ்டோடியல் டெத்னா என்ன? போலீஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சே ஒருத்தர் அடித்தே கொலை செய்வது, அது தப்பு தான். இட்ஸ் நாட் given by administrative law, it's given by the constitutional law. So article B 140 பொறுத்த வரைக்கும் B is right answer, sir. Next question. Read the following assertion statement, find the correct answer. Considering apart from citizenship among Indians, there are 2 types of aliens. Aliens, friendly aliens and enemy aliens. Okay, ஒத்துக்கலாம். Citizens of enemy aliens also enjoy protection against arrest and detention under Article 22. இல்லை, enemy aliensனும் போது பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மாதிரி சில நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய enemy aliensஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ 141 பொறுத்த வரைக்கும் A is right, R is false, which is 141 is C. Next question. பகுதிகள் ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது 142 எமர்ஜென்சி பார்ட் 18ல் இருக்கும். பார்ட்டு 18ல் இருக்கும். 142 C வந்து 4. ஸோ இதில் வேறு எங்கேயும் 4 இல்லை. 3142 which is
இது பார்ட் 15 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட். பார்ட் 15 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா எலெக்ஷன்ஸு. பார்ட் 18 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸு. பார்ட் 20 பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Cooperative society gave constitutional status. Cooperative societies was given a constitutional status under 243 ZH to ZT. Next question. Okay. Match the following 1 with 2. Jal Jeevan Mission. Second term வந்து BJP வருவாங்க, பட் 2019 வரும் ஜல் ஜீவன் மிஷன். A வந்து 2. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அவங்க ஃபஸ்ட் டைம் வரும்போதே பண்ணிடுவாங்க சார். 2015 வேறு 4 அங்கே இல்லை. 2413 ஸ்வச் பாரத் அபியான் 2014 தான். நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 1995. ஸோ ஆன்சர் இஸ் A as an alpha. Consider the following statements about women helpline. Which of the following statement is incorrect? Which of the following is incorrect? எப்போவுமே incorrect statements ரவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 145 பொறுத்த வரைக்கும் provide toll free 24 hours telecom to women affected by conflict seeking support and information. Correct. Facilitate crisis and non-crisis intervention through referral and the appropriate agencies. Correct. Provide information about appropriate support services and government services available to women affected by violence. Provide integrated support and assistance to women affected by the violence in public spaces only. Public கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் கணவர் மனைவி அழைத்து கொண்டால் இந்த விமன் ஹெல்ப்லைன் அப்படின்றது உதவியாகத்தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்? அதாவது ரேஷன் கடைகளை பற்றி இங்கே ஒரு கேள்வி வருது. 146. பேஸ்ட் ஆன் இன்கம் ஸ்டேட்டஸ். இட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் மிலிட்ரி ஃபேமிலி. அது கிடையாது. இட் என்ஷூர்ஸ் மேக்கிங் அவைலபிள் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆஃப் குட் குவாலிட்டி அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் எவ்ரி மந்த். 1 and 3 இஸ் ரைட் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். The amount given under Muthulakshmi Reddy Ammayar maternity benefit scheme has increased since 2018 to 18,000 rupees. A is the right answer. Next question. ஸ்கீம்ஸை வந்து இதோட மேட்ச் பண்ணியிருக்கோம். கேள்வி நம்பர் 148. ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸுக்காக கொடுக்கப்படக்கூடியது. ஆக நாளை வந்து ஒன்னோட மேட்ச் பண்ணலாம். ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். அதே மாதிரி என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நரேகா விமன் ஃப்ரம் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் ஆப்ஷன், அப்படி வேணால் சொல்கிறேன். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்குறது யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல் ஃபேமிலிஸுக்காக. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். Which of the following is incorrectly paired? CDI, ABC, MPI. Child Development Index, Achievements of Basic Children Needs, Multidimensional Poverty Index, HDI. 149. Question number. CDI Child Development Index வராது. Achievements of Basic Children Needs, Multidimensional Poverty Index. MDPI வரும். Human Development Identification. Which of the following is incorrectly matched? MDPI வரும், MPI வரும்னு சொல்லலாமா? We will revisit the question once more. Which of the following is incorrectly matched? CDI Child Development Index is accepted. Achievements of Basic Children Needs அது மாதிரி எதுவும் கிடையாது. Multidimensional Poverty Index கரெக்ட் தான். MPDI எடுத்துக்கலாம், MPI எடுத்துக்கலாம். சாரி ஃபார் த எரர். HDI is Human Development Index. ஆக தப்பு தான். 2 சரி, 2 தவறு, 4 தவறு சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who introduced a modified scheme of elementary education which provided part-time learning and hereditary occupation? குலக்கல்வி முறை. ராஜாஜி. Question number 151 sir. Okay. Which choose the correct matches. Choose the correct matches. ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர் அர்பன் மிஷன். ரூர் அர்பன் நகரமாகவும் இருக்கணும், கிராமமாக இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சரியானதாக இருக்கும். அடுத்து சன்சத் கிராம யோஜனா, ஸ்கில் ட்ரைனிங் டு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். சன்சத் ஆதர்ஷ்னால் ஒரு என்ன சொல்லுது, ஒரு நல்ல கிராமம், அது மாதிரி ஒரு மாடல் கிராமம் மாதிரி உருவாக்குறது. ஆக இது வராது. ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான்,
பஞ்சாயத்துகளை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதில் இ கவர்னன்ஸ் ஒரு பாயிண்ட் வரும். தீனதயாள் அந்தோதயா யோஜனா, பாவர்ட்டி எலிவேஷன் த்ரூ ஹெச்எஸ்சி, பாவர்ட்டி எலிவேஷன் தான், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலம் கிடையாது. 1 and 3 is right, sir. Next question. 152. Which among the following is incorrectly paired? Which among the following is incorrectly paired? Okay, right. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியாக்கிரம் ட்ரைபல் சம்மந்தப்பட்டது. சாதாரண மக்கள் சொல்லலாம். பிரதான் மந்திரி ஜன் ஜந்தியா இது ட்ரைபல் பீப்புள் தான். அட்டல் அபிதய யோஜனா, வாயோ அபிதய யோஜனா, சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி ஒரு வார்த்தை இருக்குது, அதனால் இது சரி, ஒத்துக்கலாம். பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா, சத்ரவாஸ் அப்படின்னும் போது ஒரு வீடு மாதிரி வச்சுக்கலாமே, வீடுனா ஹாஸ்டல். will it work? It should work, we'll go by that. ஆக C is the right answer. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அடித்தது ஒரு கெஸ் ஒர்க்கில் தான் அடிக்கிறோம். எஸ், ஆப்வியஸ்லி வி நோ தி ஆன்சர். எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதை பொறுத்து அப்படி தான் அப்ரோச் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் மூவ். 153. ஃபைண்ட் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கிளைமேட் ஆக்ஷன். ஏற்கனவே கரண்ட் பேஸில் பார்த்தோம், நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்து 2070க்குள்ளே ஜீரோ ஆக்கணும் எமிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ரைட், நல்லது. அடுத்து வேறு என்ன பண்ண வேண்டியிருக்கு? இன்க்ரீஸ் நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ஷேர். அப்படியா? எஸ். பிளான்ட் ட்ரீ அண்ட் ஸ்டாப் டீஃபாரஸ்டேஷன். நெட் ஜீரோனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் வெளியே தள்ளுறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணணும்? வெளியே தள்ளாமல் பார்த்துக்கணும். பிளான்டிங் ட்ரீஸ், எஸ், இஸ் ரைட். பட் வாட் இஸ் த மோட்டிவ்? மோட்டிவ் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. பட் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டாப்பிங் டீஃபாரஸ்டேஷன். Not necessarily, but we can eliminate this. Reduce carbon intensity, carbon crimes, carbon emissions 1, 2 and 4. 1, 2 and 4. 153. We can say that, but this is little controversial. இந்தியா கொடுத்துருக்க கிளைமேட் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குதா? இந்த டாக்குமெண்ட்டில் இல்லை, அதான் விஷயம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வராது. அடுத்து ஓகே, 154. A recent study by the World Health Organization commissioned by Jal Shakti Ministry reported that Jal Jeevan mission would succeed, averting closer to 4 lakh deaths from diarrheal disease, saving approximately 14 million DALs. It is envisioned that the Department of Drinking Sanitation to provide safe, adequate drinking water through individual households through connections by 2024 to all households in rural India. 2019 ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம், 5 வருஷம் போட்டாங்க. ஆக 2024 என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஏவும் சரி தான், ஆரும் சரி தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, ஸோ இட் இஸ் பி சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ கெஸ் இட்ஸ் ஈஸி, இதில் ஒன்றும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லா பெண் தலைவிகளுக்கும் 1000 ரூபா கொடுக்கக்கூடியது. 3 வேறு எங்கேயும் இல்லை. ஸோ தமிழ் புதல்வன் ஃபார் தி காலேஜ் கோயிங் பாய். அதே மாதிரி விடியல் பயணம் ஃப்ரீ ஆஃப் விமன் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ இது, அது மட்டும். புதுமை பெண் திட்டம் இது விமன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடியது. ஆக நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் 3, 4, 1, 2 எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீப்ளேஸ் தி rupee symbol with letter RU in its budget in 2025. Yes. To ensure widespread development of Tamilnadu benefit to all. Yes. இந்த வார்த்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இது
எங்கே இருக்குதா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க. இருக்குது. சிஎம் அவங்களுடைய அஃபீஷியல் பேஜஸில் இந்த வார்த்தை இருக்குது. அதாவது இந்த வார்த்தை அப்படின்னும்போது, இந்த வார்த்தை அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்தல். ஸோ வித் தட் அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் கன்சிடரிங் தி ஆர் இஸ் ஆல்சோ டு பி ட்ரூ. ஆக ஏயும் ஆரும் ட்ரூ தான். ரெண்டுக்கும் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது சார். இது 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, திருப்பி ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஸோ 157 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பார்க்குறோம், ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ நீலகிரி 2, வேறு எங்கேயும் 2 இருக்கா? லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ தேனி 1. ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அதுவும் நீலகிரி தான். 2143 is the right answer, sir. Next question. Tamil Nadu Chief Minister's Solar Power Home Scheme was launched for the benefit of Greenhouse Scheme. பசுமை வீடு 158 கேள்வி நம்பர். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தான், மாற்று கருத்தில். டியூ டு குளோபல் வார்மிங் the following are badly affected. 159 question number. Agriculture environment, yes, right. Agriculture industry, not necessarily. Industry வராது. Agriculture horticulture environment, yes. Industry, no. நீங்கள் சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்படுதேன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் என்ன பாதிக்குது? குளோபல் வார்மிங் தானே, என்விரான்மெண்ட்டை தானே பாதிக்கிறாங்க. என்விரான்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் தானே பாதிக்குது அப்படி எடுத்துக்கொண்டால். ஸோ ஆக 1 சரி 3 சரி. Sorry, I said it's B, right? Yes, that is the right. Next question. Question number 160. Which of the following statements are true about Child Development Index? CDI was developed by the Save the Children campaign. Yes. Health and nutrition education are 3 indicators conventionally used for measuring CDI. Yes. CDI is calculated as the same way as HDI. HDI மனிதர்களை பற்றி, CDI குழந்தைகளை பற்றி. அப்படி எலிமினேட் பண்ணால் கூட 3 போயிருதா? 3 போயிருது. ஆன்சர் என்ன? 1 and 2 is right. சாரி, நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி நம்புகிறேன். எலிமினேட் பண்ணி பழகுங்கன்னு சொன்னேன். ஒர்க் ஆகிருக்கா? இது எனக்கு தெரிஞ்சு 2வது 3வது கேள்வி நம்புகிறேன். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் எம்ப்ளாய்டு. ரைட், நல்லது, போகலாம். புரிகிறது நீங்கள் சொல்கிறது. எக்ஸாம் சென்டரில் உட்காந்து போடுறது கஷ்டம் தானே சார். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். அங்கே தான் வந்து உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பு, சரியா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் ஒன் இஸ் நாட், இந்த குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அட்டாக் ஆன் யுவர் நாலேஜ். நோ, உங்களுடைய அறிவு மேலே வந்து செலுத்தப்பட்ட போர் கிடையாது. இட் வாஸ் அன் அட்டாக் ஆன் யுவர் சைக்காலஜி. உங்கள் உளவியல் ரீதியாக அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. அதான் விஷயம். பேப்பரை பார்த்தோன்னா கடுப்பு, வெயிட் அதிகம், 150 பேப்பர், 160 பேப்பர், கிலோ வந்து பார்த்தோன்னா பேப்பர் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோவாச்சும் இருக்கணும்னு கணக்கு போட்டிருப்பீங்க. ஸோ இட் வாஸ் நாட் அன் அட்டாக் ஆன் யுவர் நாலேஜ், இட் வாஸ் அன் அட்டாக் ஆன் யுவர் சைக்காலஜி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ரைட், நல்லது. அடுத்த கேள்வியை போயிடலாம் வாங்க. Poverty line is determined on the basis of calorie requirements. Alag committee. Poverty line is a minimum income required to meet basic needs of individual, which includes food, clothing and shelter. பிற்காலத்தில் அழகு, அதுக்கப்புறம் லக்கட்வாலா, அதுக்கப்புறம் சுரேஷ் டெண்டுல்கர், ரங்கராஜன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இதையும் எடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே சரிதானா? ரெண்டுமே சரிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் does it explain? No, it does not explain. Next question. Arrange the following in chronological order. Arrange the following in chronological order. ரொம்ப பழசாக வர்றது பிரதான் மந்திரி கிராம் சடக் சொல்லலாம். 2000 வரும் சம்பேர். சமரக சிக்ஷா அபியான் இஸ் அ ரீசன்ட் ஸ்கீம், இஃப் ஐ எம் ரைட், சம்வேர் அரவுண்ட். சமரக சிக்ஷா அபியான் ரொம்ப ரீசெண்டாக தான் இருக்கும். நான் எப்படி அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணியிருப்பீங்க அதை வச்சு தான் நானும் அட்டன் பண்ணுறேன். இந்த மைண்ட் செட்டில் தான் பண்ணணும். இது மாதிரி தான் பண்ணுறது நல்லது. சரி,
இந்திரா ஆவாஸ் யோஜனாவும் ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவும் மர்ஜ் பண்ணது சம்பேர் அரௌண்ட் 15 and 16. தீனதயாள் உபாத்யாயா அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஸோ 162 பொறுத்த வரைக்கும் 3214 சார். ரைட், நல்லது. அடுத்து, the main aim of mudra provide financial assistance to develop health industry. No. Provide micro small medium enterprises credit. Yes. Provide credit to development tourism industry கிடையாது. Provide assistance to rural development கிடையாது. Only 2. முத்ரா சிஷு கிஷோர் தருண் ப்ளஸ் பார்த்துருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து போயிடலாம் வாங்க. 164 நெக்ஸ்ட் கொஸ்டின். மஹால்வாரி, ரயாத்வாரி, ஜமீன்தாரி தான் ரொம்ப பழசு. அதன் பிறகு வரக்கூடியது ரயாத்வாரி, அதன் பிறகு வரக்கூடியது மஹால்வாரி தான். அண்ட் தென் 4 கிராம்தான் மூமெண்ட். 3214 சார். சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements are true about the 15th Finance Commission? The criteria of demographic performance has been introduced. Yes. Criteria of physical discipline was given 10% weightage. அதாவது கொடுக்குற பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன்னு சொன்னாங்க. ரஃப்லி இட் ஷுட் பி 2.5%. நோ, திஸ் இஸ் அ வெரி ராங். இது ரொம்ப ஒரு இன்டெப்த் ஸ்டேட்மெண்ட் தான். The criteria of forest cover is replaced with forest and ecology. Yes. ரொம்ப கஷ்டமான கேள்வி தான், மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1 and 3 is right sir, which is answer is C, 165. Yes. Next. ரெப்போ ரேட் ரிவோ ரேட் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படி நம்புகிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Question number 166. Rate at which RBI is willing to borrow from the commercial bank at reverse repo rate. Yes. If RBI increases repo rate, it making borrowing expensive and the banks for vice versa. Yes. Repo rate is a tool to control inflation. Yes, it is used. Lower repo rate leads to decreased inflation. Lower repo rate will lead to increased inflation. A, B, C. Which of the following statement is true about Niti Aayog? Niti Aayog has been instituted to replace Planning Commission. Yes. It has powers. It has no power to allocate funds. Yes. Niti Aayog is a think tank. Yes. President of India is the chairperson of Niti Aayog. No. Which of the following is true? 1, 2 and 3 is true. D is the right answer sir. Next question. Choose the correct answer among the type. Ashoka inscription is found in Brahmagiri. Yes. Chinnamanur Seppadu mentioned about Thalayangathu Paati Nedunjilin. Saridhan. Thirukkural inscription mentions the death of Avayar. அது கான்செப்டே இல்லை. Ancient inscriptions not available in Karnataka till AD 10. இல்லை, முன்னாடி வரைக்கும் இருக்குது. அது ஒரு நடிகர் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பார், அது இதை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆக இதை பொறுத்த வரைக்கும் 168 பொறுத்த வரைக்கும் இதுவும் தப்பு தான். 1 and 2 மட்டும்தான் சரி சார். அடுத்து, Annadurai assertion. Annadurai was fascinated by the self-respect movement and joined Dravidar Kalagam party. Yes. Annadurai treated Justice Party and Dravidar Kalagam equally. ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடர் கழகம். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் போக போக ஒரு ஜாதிய ரீதியான ஒரு கான்செப்டை தான் கொண்டு வரும். அதனால் அது அண்ணாவுக்கு வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாரா? கண்டிப்பாக கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா ஈக்குவலாலாம் ட்ரீட் பண்ண மாட்டார். ஏ சரி, ஆர் தவறு சார். 169 இஸ் ஏ கணா. Which of the following statements regarding Vellore mutiny? Which of the following statements are true regarding the Vellore mutiny? Okay, 170. The mutiny lasted for 8 hours. Accepted. The mutiny was lost importance due to his local treasury. Accepted. After the mutiny, family of Tipu was transferred to Madras. No. Calcutta. British captured more than 2000 Indian soldiers. Right. 800 பேரை கொலை செய்ததாகவும் 2000 பேரை பிடித்ததாகவும் வரலாறு சொல்லுது. ஸோ ஆக 1 சரி, 2 சரி, 4 சரி சார். 4th is right. ஸோ 170 பொறுத்த வரைக்கும் சி கண்ணா. அடுத்து, arrange the following events in chronological order. 171. ஒன் 1938 தான் வந்து பட்டம் கொடுப்பாங்க. ஏற்கனவே இந்த கேள்வியை பார்த்துருப்போம் அப்படின்னு நம்புகிறேன்.
ஸோ உண்மை. வேறு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பெண்ணின் அடிமையானாலும் 40கள் அந்த சமயத்தில் தான் வரும். அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம்னா 4321 எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அரெஸ்ட் பண்ணப்பட்டது உண்மை தான். தட் இஸ் சம்வேர் ஆஃப்டர் 1930s. ஸோ அதை வந்து இது பண்ணும்போது ஸோ 4321 T is the right answer. Next question. Which of the following statements are true about the traditional marriage of self-respect movement devised by Periyar? Okay, போகலாம். Self-respect marriages were conducted without any priest or chanting of rituals. Yes, they were often deliberately conducted in times considered auspicious. அதாவது இந்த ராபுகாலம் யமகண்டம் அது மாதிரி சமயத்தில் தான் திருமணம்லாம் பண்ணுவாங்க, பண்ண சொல்லுவாங்க சும்மா. they did away with தாலி டைங் செரமனி. தாலிலாம் கட்டக்கூடிய பழக்கம் அப்படின்றது கிடையாது. the couples took oath promising to treat each other equally as friends. Yes, 1, 3 and 4. C is the right answer. Next. 173. Justice Party opposed the Home Rule movement of Anni Besant. Accepted. Justice Party feared the dominion status would give more power to the Brahmins. Accepted. ஆனால் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. ஆனால் ஹோம் ரூல் இயக்கம் கேட்டது டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். அதை இங்கே டைரெக்டாக இங்கே இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் we will settle with B or D. இது TNPSC தான் அதுக்கு மேலே விளக்கம் கொடுக்க வேண்டும். இதில் ஏவா டி பியா டியா? ஏன்னா அனி பெசன்ட் அம்மையாரை கொஞ்சம் பிராமணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லேடின்னு கூட சொல்லுவாங்க. ஹோம் ரூல் இயக்கத்துடைய மிக முக்கியமான நோக்கம் டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். ஆனால் ரெண்டும் சரி தான். ரெண்டுத்துக்கும் இணைப்பு இருக்கா, ஒரு பாலம் இருக்கா, டு வி ஹாவ் அ பிரிட்ஜ்? இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்லி இஸ் வாட் வில் புட். பியும் வரலாம், டி வரலாம். அதான் வந்து என்னுடைய அசம்ஷன். அடுத்து போயிடலாம். arrange the following in chronological order. Arrange the following in chronological order. Okay, right. 174. மெட்ராஸ் மகாஜன சபா இருக்கிறதுலே பழசு. 3 வேறு எங்கேயும் இல்லை. ஆஸ் வி டோல்ட் யூ, லிட்ரலி வைக்கோம் அஜிடேஷனை பொறுத்த வரைக்கும் பிற்காலங்களில் வரக்கூடியது. 20s, post 20s, 1920s. திருநெல்வேலி riots 08. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே அடிச்சிடலாங்கண்ணா. மெட்ராஸ் மகாஜன சபா ரொம்ப பழமையானது, அதை வச்சே பார்த்துடலாம். ஸோ 3, 4, 2 and 1. We'll rather put it that way. B is the right answer. Next question. 175. Anjali Ammal was pregnant while in prison. Anjali Ammal was pregnant while. ஆமாம், அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருப்பான், வயிற்றில் இருப்பான். அந்த பையன் வந்து ஜெயிலில் தான் பிறப்பான். அந்த பையனுக்கு பேர் ஜெயில் வீரன் வைப்பாங்க. ஜெயில் வீரன் பேர் வைப்பாங்க. இந்த ஜெயில் வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் பிற்காலத்தில் ஜெயவீரனாக மாற்றிக்கொள்வார். சரிதான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. 175 பொறுத்த வரைக்கும். அடுத்து, அஞ்சலி அம்மாள் born in Chennai took active part in Neil strategy. கரெக்டு தான். ஹஸ்பண்ட் ஆஃப் அஞ்சலி அம்மாள் was interested. 2 பேரும் தான் to participate in freedom movement. 2 பேரும் சேர்ந்து தான். Anjali Ammal served as a Congress MLA. No, she did not serve as any Congress MLA. 1 and 2 is right, sir. Next question, sir. 176. Which of the following is incorrectly matched? அடிக்கடி நிறைய பார்த்துருப்போம், ஹிஸ்ட்ரி வகுப்பில் பார்த்துருக்கோம். மெல்க் கேஃபே தான் லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ்ன்னு சொல்லுவோம். 2 இருக்கா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி 176. ஓகே, இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அது கேட்டிருக்காங்க. அப்போ 2 இது 2 வராது. அப்போ மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது, 4 இருக்குது. வெள்ளிஸ்லி வந்து ஒன்று கொண்டு வருவார். அதாவது அந்த பிரிண்டர் கீழே யார் யார் இது பண்ணுறாங்கன்னு உடைய பேர் எழுதணும் ஒரு வார்த்தை கொண்டு வருவார். அப்போ 3 சரி தான். இப்போ 1 தப்பு. முன்றும் வந்து ரொம்ப பழைய ஆள். ரியாத்வாரி சட்டம் அது சம்மந்தப்பட்டது. அவருக்கும் 1857க்கு எந்த தொடர்பு இல்லை. ஆக 1 தப்புன்னு பார்த்துட்டோம். 1 இதில் 1 தப்புன்னு தெரிஞ்சாலே போதும். 1 and 4 இஸ் ராங் சார். கேனிங் வந்து லைசன்சிங் வராது. கேனிங் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வராது சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் மூவ். ஓகே, 177.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் வைக்கம் ப்ரொட்டஸ்ட்? ஜார்ஜ் ஜோசப் ஆஃப் கேரளா, கேரளாக்கார் தான், மதுரையில் வந்து இருப்பார். ஆக்டட் ஆஸ் அ மாஸ்டர் மைண்ட் இன் வைக்கம் ப்ரொட்டஸ்ட். He was one of the masterminds, no doubt. He was one of the masterminds. இல்லை இருங்க வரேன். he is not one of the masterminds. சகோதரன் ஐயப்பன், அப்புறம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, மாஸ்டர் மைண்ட் கிடையாது. அடுத்து காந்தி had difference of opinion about involvement of Christian George Joseph in untouchability issue. காந்தியோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், அதில் சில பிரச்சனைகள் வரும், ஆனால் இது வச்சு பிரச்சனை வராது, அன்டச்சபிலிட்டி இஷ்யூ வச்சு பிரச்சனை வராது, அதனால தவறு தான். மதுரையில் ஜார்ஜ் ஜோசஃபுடைய சிலை இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஜார்ஜ் ஜோசன் கரூர் நீலகண்டன் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் பெரியார். நோ தேவர் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா காந்தி வந்து போன பிறகு தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து வரும்பொழுது தான் இந்த பெரியாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா வரும். ஆக 3 மட்டும்தான் சரி சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 178 பெருவழுதி காயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை வந்து பெருவழுதி காயின், ஐ கெஸ் இட்ஸ் லிட்ரலி அபவுட் பாண்டியாஸ், மாற்று கருத்து இல்லை. கொல்லிப்போரை காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேரர்களை தான் குளிக்கும். டஃப். பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி மொஹஞ்சதாரோவில் இருந்துச்சு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஜவுளி காங்கேயமில் இருந்தது. சரிதான். 4, 3. எது? சி இஸ் த ரைட் ஆன்சர் கண்ணா. அடுத்து 179 archaeological excavation conducted in Pattanam, Ernakulam, Kerala unearthed the signs of early Roman trade. Yes, it's happening. நடந்துக்கிட்டு இருக்குது. கேரளா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா முசிறி அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எக்ஸ்கவேஷன் ப்ரூவ்ட் தட் பட்டணம் வாஸ் அ பார்ட் ஆஃப் முசிரிஸ் த போர்ட் சிட்டி ஆஃப் சங்கம் சேராஸ். எஸ், போர்ட் சிட்டி ஆஃப் சங்கம் சேராஸ், மாற்று கருத்து இல்லை. ஏவும் சரி தான், ஆரும் சரி தான். ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. So we'll move to the next question. கேள்வி கொஞ்சம் தமிழ் சம்மந்தப்பட்டதுனால அதை பார்த்துடலாம். கேள்வி நம்பர் 180 ஆகும். பழி வாங்காத காதலனால் செய்யப்படும் ஒரு வழக்கம். தொல்காப்பியம் குறிப்பிடுதுன்னு சொல்லலாம். 3, வேறு எங்கேயும் 3 இல்லை. அதான் இளநீர், பனை மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை கலக்கும் வழக்கம். புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு கதை. வெள்ளை அரிசி நெய்யுடன் காக்கைக்கு நெய், குறுந்தொகையில் வரக்கூடிய ஒரு வாக்கியம். வீடுகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டுவது, இது மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆகும். மணிமேகலை போகும்பொழுது பல வீடுகளில் வந்து, அதாவது புது நகரங்களுக்கு போகும்பொழுது வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு மணிமேகலை வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஸோ மணிமேகலை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புது நகரத்துக்கு போகும்பொழுது நிறைய இடங்களில் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய 11th அறிவியல் புத்தகத்தில் இருக்கும் அது ஆக்சுவலாக. சரியா? ரைட், நல்லது. அடுத்து போயிடலாம். ஓகே, தமிழையே பார்த்துருவோம். பின்வருற்றில் எந்த குறள் செய்த நன்றறிதல் அதிகாரத்தை சார்ந்தது? ஒருமையுள் ஆமை போல் ஐந்தெனக்காய் ஆற்றின் எழுமை ஏமாப்புடைத்து தகுதியென ஒன்று நன்றைய பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக்கப்பெறின் மறவர்க்க சார்பற்ற வேண்மாய் துறவர்க்க துன்பத்தின் தோய்வார் நட்பு. கேள்வி நம்பர் 189.
நமக்கு செய்யக்கூடிய இதை வந்து மறந்துடாதீங்க. 3 இஸ் ரைட் ஆன்சர். வேறு எதுவும் இது 2 வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், வில் மூவ் பேஸ்ட். ஓகே, இதே பார்த்துருவோம், தமிழே பார்த்துருவோம். கேள்வி நம்பர் 182. இழுக்கார் தேனன்று அறம் என்று வள்ளுவர் குறளின் வழி பின்வரும் குணங்களை வரிசைப்படுத்துக. பொறாமை கொள்ளுதல், ஆசை கொள்ளுதல், அழுக்காறு அவா, வெகுளி, கடுஞ்சொல் கூறல், இன்னாச்சொல். ஸோ 182 பொறுத்த வரைக்கும் 3214 சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறரால் இகழ்பாடாமல் இருக்க வேண்டும் என்று என்பவன் யாதொரு பொருளை கள்ளத்தினாலும் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சினால் புகாதபடி காத்துக்கொள்வான். Yes, we can say that. No, there is no second doubt about it. Question number 183. ஏவும் சரிதான், ஆறும் சரிதான் சார். அடுத்து ஓகே, தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. கல்ச்சர். தவறான இடையை கண்டுபிடிங்க. தொடக்கு சேவல் வடிவத்தில் இருக்கும். ஆண்டலை அடுப்பு, கழுத்தில் பூட்டியிருக்கும் ஒரு சங்கிலி. ஐத்துவம் கண்ணை வந்து கோயக்கூடிய ஒரு கருவி தான். போர் சமயத்தில் கண்களை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக கருதப்படக்கூடிய சார். ஸோ எஸ். ஏரிச்சிரல் அம்புகளை வைத்தொழிக்கூடிய இயந்திரம். எது தவறு? 1 தவறு, 2 தவறு. அடுத்து எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ். கொஸ்டின் நம்பர் 185. சென்னையில் பல்லாவரம் இஸ் அன் எக்ஸ்கவேட்டட் சைட், மாற்று கருத்தில் ரொம்ப பழசு. அடுத்து நமக்கு தெரிஞ்சது ஈரோடு. ஈரோட கொடுமணல் கரெக்டாக அதுதான் கேட்டு வச்சுருக்கான். அதே மாதிரி தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கம்பர்மேடு. ஸோ 185 பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 4213. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவற்றில் பொருத்தமானவை தேர்ந்தெடுங்க. பழங்காலத்தில் தமிழர்கள் திருமல் மலர் பருப்பி விழா எடுத்தனர். எஸ், எடுத்தார்கள், மாற்றுக்கருத்தில். மணமக்களுக்கு மணமகன் தாலி அணிவித்தல் பழக்கமாகும். தொல்காப்பியத்தில் தாலின்ற கான்செப்டே இல்லை. மணமகள் வீட்டினர் மணமகர் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கும் முறை இருந்தது. நன்னூல் இல்லை. தீ எரியப்பட்ட வேள்வி திருமணம் சிலப்பதிகாரத்தில் இருந்துச்சு. 1 and 4 இஸ் ரைட் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 187 பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸ் கொஸ்டின். 187க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் கொடுத்துருக்காங்க கீதா மேடம், விச் இஸ் 12. உங்களுக்கு தனியாக டிஸ்கஷன் அப்படின்னு நடத்தப்படுங்கன்னா வருத்தப்படாதீங்க. 188 பொறுத்த வரைக்கும் பி இஸ் ரைட் ஆன்சர். 189 பொறுத்த வரைக்கும் சி இஸ் ரைட் ஆன்சர். 190 பொறுத்த வரைக்கும் சி would be the right answer. 191 பொறுத்த வரைக்கும் டி இஸ் ரைட் ஆன்சர். 192 பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 193 பொறுத்த வரைக்கும் டி இஸ் ரைட் ஆன்சர். 194 பொறுத்த வரைக்கும் C is the right answer. 195 D is the right answer. 196 B is the right answer. 197 D is the right answer. D for David. 198 A is the right answer. 199. I hope there is a problem with this question, but closest to 481 தான் வருது. ஆன்சர் நாட் நோன்னு வரும். திஸ் இஸ் டி பார் இன்னு சொல்லிடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் வில் பி கிவன் பை கீதா மேடம். 200 இஸ் சி, விச் இஸ் 4. ரைட். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ இதோடைய ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். இட் வாஸ் என்னன்னா அட்டாக் ஆன் யுவர் சைக்காலஜி. உளவியல் மேலே தொடுத்தப்பட்ட போராகும், உங்கள் அறிவின் மேல் கிடையாது. சேஃப் ஸ்கோர் எவ்வளோ சொல்லலாம்? நானாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 150 வைத்துக்கொள்ளலாம். 150 அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போதைக்கு கட் ஆஃப் எல்லாம் பார்த்து போட்டு மனசெல்லாம் குழப்பிக்க வேணாம். டேக் அ பிரேக். ஒரு 1 or 2 days or 3 days, ஒரு 3-4 நாளில் கிளியர் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு எடுத்த உடனே எல்லோரும் வந்து 160, 170, 180 கொஸ்டின்ஸ் போட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அவர்களை சொல்லி இங்கே தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. ஸோ we're expecting result in 2 months. 2 மாதங்கள் ரிசல்ட் வரும்னு சேர்மன் சொல்லியிருக்கிறார். வில் வெயிட் அண்ட் சி. கோ டேக் ரெஸ்ட். போதும், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் 2 நாளில் வந்து ஒரு கிளியர் பிக்சர் தெரியும் அந்த சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். பிகாஸ் பர்சனலி ஐ டோன்ட் பிலீவ் தேர் இஸ் சம்திங் கால்ட் கட் ஆஃப். கட் ஆஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதிகமாகும் கம்மியாகும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கட் ஆஃப் வைக்க பண்ணுங்க. போன வருஷம் கட் ஆஃப்லேருந்து இந்த வருஷம் கட் ஆஃப் டிடியூஸ் பண்ண முடியுமா? பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும். சம்வேர் இன் பிட்வீன் இட் ஷுட், அந்த சேஃப் ஸ்கோர்னு சொல்லக்கூடியது 140லேருந்து 150 உட்காரலாம். பெண்கள் 140 and above, I guess we can start to study, but that too ஒரு 2-3 days ஆகும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதை பார்த்துப்போம். ஸோ நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ நல்லா எழுதலை சார், மன வருத்தமாக இருக்குது, அக்செப்ட் த டிஃபீட். 120 110 டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கிங்க, வேறு வழி இல்லை. சரியா? ஸோ வாட் நெக்ஸ்ட் நீட்ஸ் டு பி டன், ப்ளீஸ் டூ. குரூப் 4 வருது, அடுத்து குரூப் 2 வருது, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை தொடருங்க. 140 to 150 யூ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் ஃபார் மெயின்ஸ் இன்கேஸ் இஃப் யூ நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 4 அண்ட் குரூப் 2. 140லேருந்து 150னா மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் என்னது வகுப்புகள் பயிற்சிகள் ஆரம்பித்து விடலாம். படிப்படியாக புக் பேக் ஆன்சர்ஸ் எழுதி பாருங்கள், அதுவே போதும். ரிமைனிங் ரெகுலர் வீடியோஸில் வந்து வில் அட்வைஸ் யூ. தேங்க்யூ. வில் சி. வெற்றி நமதே.